Hi guys, welcome to Snazzy Talks Tamil podcast. இந்த மைக்கை ஒழுங்கா சொருவுங்க பிரவீன். உங்களுக்கு சொருவுற பிரச்சனை பாருங்க. இதை கூட சரியா சொருவிட்டு எப்படி நீங்க இப்ப விளங்குது பாத்தீங்களா? கிளப் ஹவுஸ் செட்டிங் தான் கொஞ்சம் கதையாயிருச்சு. சரி, நான் உடனே கிளப் ஹவுஸ் பழைய தூக்கி போட்டுறது. இல்ல ஓகேல, ஒரு நல்ல டிப்ஸ்ல மியூசிக்ல செட் பண்ணிடாதீங்க, அந்த மாதிரி தான் கேட்கும் அப்புறம். இந்த சண்டே அதுவுமா நம்ம திடீர்னு ஏன் லைவ் வந்தோம் அப்படின்னா, இந்த சண்டே நம்ம அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கோம். திடீர்னு மண்டேன்னு வந்துருச்சுன்னா காலையிலேயே ஒரு தலைவலி நம்மளுக்கு ஆரம்பிக்கும் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சந்தோஷமாக கொஞ்ச நேரம் சிரிச்சுக்குவோமே, அந்த ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இப்போ லைவ் வந்திருக்கோம். தானே பிரவீன்? எஸ்ன்னு சொல்லியிருக்கலாமே, அது என்ன ஒரு சவுண்டு. சரி பிரவீன் சொல்லுங்க, நீங்க வந்து யாரையும் பூலி பண்ண மாட்டீங்க, யாரையும் நீங்க அதாவது இந்த பிராங்க் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்குதா? பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாச்சும்? ஆக்சுவலி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சில இந்த தமிழ் படத்துல எல்லாம் வந்து வில்லன் எப்படி ஃபார்ம் ஆகணும்னு காட்டுவாங்க தெரியுமா? அவன் சின்ன வயசுல இருந்தெல்லாம் பூலி பண்ணுவானுங்க. அப்ப அவங்க வந்து இல்ல நானும் வந்து அவங்கள ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணுவான் தெரியுமா? அந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன். பேசிக்கலி சாரி ஃபார் இன்டரப்ஷன். பிரவீன், நீங்க இயர்ஃபோன் போட்டிருக்கீங்களா? ஆமாண்ணே. அது கழட்டி போட்டுருங்க. ஓகே ரைட்டு. இப்ப பேசுங்க என்கிட்ட. கிளியரா விளங்குதானே? இப்ப சாவடியா விளங்குது. அந்த இயர்ஃபோன் எங்க ஷாப்பில் 25 வெள்ளிக்கு வாங்குனீங்களா? குஹன் கிட்ட கேளுங்க, அதை ரிட்டர்ன் பண்ண முடியுமான்னு. மணி பேக் கேரண்டி இருக்கா குஹன்? லசாடா. ஆமா, அது அவர் ஷாப்பில வாங்கியிருப்பாரு. லசாடால வாங்கினா இந்த மாதிரி ஏமாற கார்த்தி இது காரணமே இது இல்ல. ரைட்டா இல்லையா? இந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இல்ல. பிரவீன் ஷாப்பில வாங்கியிருப்பாரு அதை. பட் இருந்தாலும் பரவாயில்ல பிரவீன், நீங்க சொல்ல வந்தது ப்ளீஸ் சொல்லுங்க. ஓகே கண்டிப்பா சொல்றேன். பட் இந்த மாதிரி வந்து ஸ்கூல்ல வந்து யூசுவலா அந்த ஒரு சத்தமா சொல்லுங்க பிரவீன். இன்னும் சத்தமா போலர் என்ன கழுவி ஊத்தி போட்டு மைக்கு சரி பண்ணுங்கன்னு. இல்ல சத்தமா தானே பேசுறேன். இது இந்த கடகார் ஸ்டாண்டர்ட் 5 and 6ல ரொம்ப பூலி பண்ணுவானுங்க. கேரா நர்ட் பையன் மாதிரி நம்ம பேசிக்கி ஸ்கூல்ல. ஸோ ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி போச்சு. வந்து தீபாவளி அப்போ இந்த வீட்டில் பட்டாசுலாம் வாங்கி வச்சிருப்பாங்க நிறையா. ஸோ நானா பண்ணேன், சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்குவோம், தனியாக வெடிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அந்த டைம்ல வந்து ஸ்கூல்ல இந்த மாதிரி ரொம்ப பூலி பண்றானுன்னு சொல்லிட்டு இந்த பந்து பட்டாசுன்னு சொல்லிட்டு முன்ன ரொம்ப ஃபேமஸா இருக்கும். டபியூரிங் அதேதான். ஆமா, அது ஒரு 3-4 பட்டாசு வந்து ஸ்மகிள் பண்ணி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் இந்த ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தானுங்களா பூலி பண்றவனுங்க. ஆனா பந்து பட்டாசு வந்து இப்போ மார்க்கெட்ல இல்ல தானே? நான் பார்த்து கொஞ்சம் வருஷமாச்சு. யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? பட் ரொம்ப கஷ்டம் இல்ல கிடைக்க. அது வந்து எப்படி சொல்றது, பிளாக் மார்க்கெட்ல போய் தேடணும்ல. இல்ல அந்த மாதிரி கஷ்டம்னு கிடைக்கிறது தான் பயமா இருக்கு. திடீர்னு அது ராங்கா வெடிச்சிருச்சுன்னா. ஆமா, அது ஒரு கதை. பத்த வச்சுட்டு என்ன வெடிக்கலன்னு அது எத்தலான்னு நம்ம போகும்போது வெடிக்குதான் அந்த மாதிரி. பேசிக்கலி அந்த மாதிரி தான் பண்ணேன். இது பத்த வச்சுட்டு வீசுறது பதில் அவனுக்கிட்ட நானா பண்ணிட்டேன். பத்த வச்சுட்டு கையில வச்சிருந்தேன் கொஞ்ச நேரத்துல. அந்த ஒரு ஷாட்ல பக்கத்துல கூட்டல இருந்திருந்தான். அவன் என்ன பண்ணிட்டான், கையில தள்ளி விடுற பதில துண்டு எடுத்து போட்டான் மேல. எது மேல? நான் என் கை மேல அந்த பந்து பட்டாசு இருக்கு. பேசிக்கலி பத்த வச்சுட்டு உங்க கை மேல அந்த துண்டு எடுத்து போட்டுட்டான். கைங்க போட்டுட்டு பக்கத்துல நிக்கிறாங்க. நான் கொஞ்ச நேரம்ல யோசிக்கிறேன். கைங்கன்னா அப்படிதான், கை மேல துண்டு போடுறது. அதான் அவன் கொஞ்ச நேரத்துல யோசிச்சுட்டு ஓட்டான். நான் பார்த்துட்டு என்ன டக்குன்னு ஓட்டணும். நான் என் கையில அந்த பட்டாசு இருக்கா, நான் ஒரு பகுதி இப்படி வீசிட்டு போனதுதான். கரெக்டா டீச்சர் காடியில போயிட்டு இடிச்சு அங்க சைட்ல போய் வெடிச்சிருக்காங்க. கரெக்டா அந்த டயர் ஃபெண்டர்லாம் ஒரு மாதிரி ஆயிருச்சு. இதை பார்த்து ஐ விட்னஸ் யாராச்சும் இருந்தாங்களா? அதுதான் ஐ விட்னஸ் வந்து கரெக்டா வந்து வேற செக்கும் பார்த்துருக்காங்க. பட் பார்த்தது வந்து அந்த பையன் இல்லை. ஸோ மோலஸ் வந்து ரிவெஞ்ச் எடுத்தாச்சுல, அவன் பையன் தான் மாட்டினானுங்க. யா அப்ப நீங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட்டீங்க. யா இந்த இல்ல இந்த கான்வர்சேஷன் ரெக்கார்டிங்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே? நீங்க எந்த ஸ்கூல் படிச்சீங்க சொல்லுங்க, நான் டேக் பண்ணி விடுறேன். அந்த பையன் சொல்லுவான், டேய் நீ பண்ணனால நான் மாட்டேன்டா அந்த மாதிரிலாம். இதெல்லாம் லாங் டைம் பேக்ல. அவங்களாம் ஞாபகம் இருக்க ஒரு தெரியல. லைக் ஸ்டாண்டர்ட் 5 ஸ்டாண்டர்ட் 6ல குவைட் யங்ல. ஸ்டாண்டர்ட் 5 ஸ்டாண்டர்ட் 6ல நீங்க பந்து பட்டாசுல இருக்கீங்க.
ம். ஸோ அந்த டைம் நான் வந்து நெருப்பட்டி பட்டாசு விளையாடுவேன்ல, அதுதான் என்னோட சந்தோஷமே. அந்த கெரா அந்த ஏன்னா மஞ்சீஸ். சீப் என்ன அது உள்ளுக்கு 10 குச்சி இருக்கும். ஒரு வழி தான் அது ஒரு பாக்ஸ். ஆமா, அந்த சோப்பு கலர் அதானே சொல்றீங்க? ஆமா, அந்த சோப்பு கலரு. ஓ, அதுவும் செக்காப்ல. அதுவும் வச்சு லைட்டா இது பண்ணுவேன். ஏன்னா என்னோட நெய்பர்ஹுட்ல வந்து ஒரு சடையா இருக்கான். அவங்க வீட்ல வந்து லைக் இந்த ஆலாம் பூட்டி வச்சிருப்பாங்க. சும்மா பூனை பூந்தாலே அந்த ஆலாம் அடிக்கும் சேனல்ல. ஸோ இந்த தீபாவளி அப்ப என்ன பண்றது, இந்த மஞ்சீஸ் தான் எடுத்து சும்மா சும்மா பத்து வச்சு வீசுறது உள்ள. ஆலம் டொய் அடிச்சுட்டு இருக்கும். அவனும் எப்படி சொல்றது, இரிட்டேட் ஆயிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியாது என்னத்தால அவன் ஆலம் அடிக்கிறது. அவன் நினைச்சிருப்பான் பூனை ஏதோ பூரோன்னு. பட் ஒவ்வொரு வாட்டி அடிக்கும் போது அவன் கடுப்பாயிருவான். ஏன்னா அவன் வீட்டுல ஆலாம் அடிக்கணும்னு சொல்லிட்டு சுத்திலும் நெய்பர்ஹுட் கடுப்பாயிருவாங்க. கசி கம்ப்ளைண்ட். ஆமா, அவன் அலார்ம் ஆஃப் பண்ணிடலாமே, தூங்கும் போது மட்டும் அவன் ஆன் பண்ணி வச்சிடலாம். பட் அப்பெல்லாம் சின்ன அவன் வயசு பாருங்க அந்த சடை பையனுக்கு இது கூட தெரியாம இருந்திருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் சேஃப்டியா இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கலாம். சரி, ஆமா. ஆனா அந்த நெருப்படி பட்டாசு, இந்த பந்து பட்டாசு இருக்குல்ல, இந்த பந்து பட்டாசு வந்து நான் விளையாடும் போது என்ன செய்வோம், ஒரு ஊதுபத்தி வந்து பற்ற வச்சுக்குவோம். ஊதுபத்தி தான் லேட்டா முடியுமே. ஸோ நம்ம எனி டைம் இந்த பந்து பட்டாசு வந்து நம்ம ஈஸியா பற்ற வைக்கலாம். ஸோ பற்ற வச்சு நம்ம எங்கெங்க ட்ராவல் பண்றோமோ, நம்ம நடந்து வரும்போது எல்லாரும் பூ போடுவாங்களே, அந்த மாதிரி நம்ம எங்கெங்க போறோமோ அங்கங்க ஒரு மாஸ் என்ட்ரி இருக்கணும்ன்றதுக்காக நான் என்ன செய்வேன், ஒரு லோரோங்க போகும்போது கொளுத்தி போட்டு ஆனா எல்லாமே நான் நிறைய பாக்கெட்ல தான் வச்சிருவேன். ஆனா இது அந்த பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி இருந்திருக்குமே. போட்டி இல்ல, இப்ப விஜயகாந்த் வரும்போது பின்னாடி எல்லாம் வெடிக்கும்ல, அந்த மாதிரி இப்ப நம்ம தாமான்ல நடந்து வரும்போது பின்னாடி வெடிக்கும். அந்த அளவுக்கு மாசா நம்ம நடந்து பந்து பட்டாசு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரேஞ்ச் மாற அது பந்து பட்டாசு, கத்துப்பாட் பட்டாசு தான் அப்போ வந்து டான். ஓ ஆமா, ரைட். அப்புறம் டைம் ஆவ என்ன ஆயிடுச்சுன்னா, புது பட்டாசா வர ஆரம்பிச்சிச்சு. ஏபி பாம், டி பாம், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவனுங்க பந்து பட்டாசோட 5 மடங்கு சவுண்டு கூடயா இருப்பானுங்க. அது ஷூட் பண்ணதானே மேல அப்படியே. ஸோ அதெல்லாம் வரவும் நான் கொஞ்சம் பயந்துட்டு என்ன செஞ்சுட்டேன், இந்த பந்து பட்டாசுலாம் அப்படியே விளையாடுறதுலாம் விட்டுட்டேன்ல. ஏன்னா இவனுங்க தான் துபீர்னு தூக்கி போடுத. ஜி நீங்களாம் கிளைம் மாதிரி ஜி எல்லாம் அத்துப்படியா இருக்கணும் உங்களுக்கெல்லாம். என்ன விளையாடுவீங்க நீங்க அப்படி பட்டாசு. அதோட சத்தம் டூ மச்சான இம்பேக்ட். அது இப்போ போல காடியில் தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோமே, போல காடி விடுமே, அது வெடிக்குதோ இல்லையோ, போல நெஞ்சு வலியில காடி வெளியே விழுந்துரு இதாயிருவாரு, கொலாப்ஸ் ஆயிரும். போல தான் பாம் பட்டாசே, அவர் வந்தாலே வெடிதான். ஆமா, கண்ணு சிவக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மர். நம்ம அந்த மாதிரி தூக்கி போட்டுமா பால் வாயிலே பிடிச்சி திருப்பி நம்ம கிட்ட சூன்னு துப்புவாரு, அது நம்ம கிட்ட இருந்து வெடிக்கும். அந்த மாதிரி நரசிம்மடா கண்ணி வெடிய கையிலே பிடிச்சி திருப்பி வீசுவார் அண்ணன். சக் நாரிஸ் அவங்க மைக்க அன்மியூட் பண்றது வரைக்கும் நம்ம அவங்க கழுவி ஊத்தலாம். அவங்க வேற எங்கேயும் ஊத்திட்டு இருக்காங்க அங்க பாத்தல. ஆமா சார், ஐயோ மிக்சிங் சத்தம் கேட்டுற போதே உனக்கு பேசிட்ட முதல்ல, அப்புறம் நம்ம ஒரு சுருதியோட வருவோம் சொல்லிட்டு அவர் ஒரு வேவ் லெங்த் உழுக்கு போடுறாங்க அப்ப. ஆமா. கவிதா, இனி சொல்லுங்க, உங்க வீக்கெண்ட்ஸ் எல்லாம் எப்படி போயிருந்துச்சு? வீக்கெண்ட்ஸ் எந்த பிளானும் இல்லை. பூஸ்டர் ஷாட் நேற்று குத்துனேன் எஸ்டர்டே. ஸோ கை வலியில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். இது பார்க்குற இடம்லாம் இதே விஷயம்தான். யாராச்சும் கேட்டா ஏன் நீங்கள் ஒரு மாதிரியா இருக்கீங்க, இல்லை நான் இப்போ தான் பூஸ்டர் ஷாட் போட்டேன், பூஸ்டர் ஷாட். ஆனால் அதுக்குன்னு ஒரு எதிர்கட்சி டீமே இருக்குது. பூஸ்டர் ஷாட் போடாமல் நம்ம போராடுவோம். அது வரைக்கும் நானும் இங்கே போகிறதா அங்கே போகிறதா தெரியாமல் நடுவில் நின்றுட்டு அப்பாயின்மெண்ட் அக்செப்ட் பண்ணாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன். பூஸ்டர் ஷாட் போட்டால் காய்ச்சல் வந்துடும், அது போடாட்டி கோவிட் வந்துடும். ரெண்டுக்கு நடுவில் நின்றுட்டு நான் லெஃப்ட்டுக்கா போகணுமா ரைட்டுக்கா போகணுமா வர்றது வந்துட்டு அது வந்து தடுக்க முடியாது. கோவிட் பாடுறதுதான். பட் தி திங் இஸ், அந்த டயலாக் சொல்லுங்க, அந்த டயலாக் சொல்லுங்க, அந்த பிரியாணி டயலாக் என்ன? ஓகேடா, அதாவது அம்பத்தூர் பிரியாணி இல்ல அதுக்கு அவங்க கவிதா இனி தான் சொல்லணும். ஓகே இல்ல நீங்க சிரிச்சுக்கங்க, எவ்வளவு நாளும் சிரிங்க, ஆனா அந்த டயலாக் நீங்க அப்படியே கண்ணீர் சொல்லுங்க. பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் கிடைக்கணும்னா அது யாராலையும் மாத்த முடியாது.
அதேதான். நம்ம பூஸ்டர் ஷாட் போடாம அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தோமா, அது நம்மளுக்கு தான் வரணும்னு இருந்துச்சுன்னா வந்துதான் ஆகும். அதனால நம்ம கைஸ் எல்லாரும் சேஃபாகவே இருந்துக்குவோம். ஆனால் அந்த பூஸ்டர் ஷாட் போட்டிருந்தோம், போட்ட பிறகும் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஹெவியான எஃபெக்ட்ஸ்லாம் ஆயிருந்திருக்கு. அதாவது கொஞ்சம் வயசானவங்க சரி, யங் பீப்புளுக்கே வந்து சமயத்தில் இந்த ப்ரீதிங் ப்ராப்ளம் கூட வருது. ஏன்னா என் ஃப்ரெண்டோட ஸ்டாஃப் வந்து பூஸ்டர் போட்டு மறுநாளே வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தோம். அந்த பாயை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அப்புறம் பார்த்தா ஓகே ஆகிட்டான். அந்த வகையில நான் நினைக்கிறேன் நான் அதிர்ஷ்டசாலி தான் நினைக்கிறேன். ஆமாம், உங்களுக்கு கையை வலியோட நின்றுச்சு. கையை வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு அப்படியே நம் ஆயிருச்சு, மறுத்துருச்சு. ரைட் ரைட் ரைட். ஸோ அது வந்துட்டு நைட் ஃபுல்லா எனக்கு அந்த வலி தான் இருந்துச்சு. மற்றபடி காய்ச்சல் அதெல்லாம் எதுவுமே இல்லை, பெர்ஃபெக்ட்லி ஃபைன். கை மட்டும்தான் ஐ வாஸ் ஃபீலிங் நம், அவ்வளோதான். அமேசிங். இல்ல பேசிக்கலி பிரவீன், நீங்க பூஸ்டர் ஷாட் போட்டிங்களா? போட்டேன். ரோஹன், நீங்க போட்டுட்டீங்களா? போட்டேன் ப்ரோ. தலைவலி. I tell you fuck. எத்தனை வாட்டி போட்டீங்க? One only bro. ஒன் ஒன்லியா? ஓகே. stupid la. என்னத்த போட்டீங்க bro? இல்ல ரோஹன் பேச விடுங்க. குகன் நம்ம அது அதான் அந்த பழைய டிசிசி டீம் தான், அப்படியே அந்த ஹியூமரை அப்படியே கண்ணீர்னு பிடிச்சிக்கும். நீங்க போட்டீங்களா ப்ரோ? நீங்க போட்டீங்க. நான் போட்டுட்டு தான் ப்ரோ இருக்கேன். அதோ ஒண்ணு பூஸ்ட் இருந்தோம் அக்செப்ட் பண்ண சுத்தி. என்ன புஸ்த போட்டீங்க ப்ரோ? டைகரா காஸ்மகா? எங்க இவர் போடுற இவர் கையை மறுத்துட்டு போகுது. அதான் இது வேற ஏதோ இருக்கு. அதான் பிரவீன் மைக்கு இப்ப கரெக்டா வேலை செய்யும். மைக்கு பிடிச்சு பாடணும்ல. ரோஹித் என்னமோ சொல்ல வந்தாரு, அவர் சொல்லாம நம்ம எல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்கோம். ரோஹித் ப்ளீஸ் சொல்லுங்க. Like what Kavi Akka said, you are very lucky la Akka. எனக்கு வந்து தலைவலி man, like the whole week I was sick after I put my booster. 1 week உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? Yeah, I was like headache, fever, flu. My first dose was okay. Second dose வந்து same shit. Third dose also same shit. நான் regret பண்றேன்ல, ஏன்னா போட்டேனே. ஐயோ பரவாயில்ல, கோவிட் வந்து நம்ம ரிக்ரெட் பண்றதோட இதுல நம்ம ரிக்ரெட் பண்ணிட்டு போயிடலாம். என்ன பிரவீன் என்னமோ சொல்ல வந்தீங்க, அப்படி காண போயிட்டீங்க? அதுதான் சொல்ல வந்தேன். நீங்க 75 நினைச்சிட்டாரு. இல்ல இதுல டிசைன் பண்ணி கொடுக்கறது பிரவீன் தான். நீங்க இந்த மாதிரி சவுண்ட் போடுங்க, இப்படிதான் நம்ம இப்படிதான் இது பண்ணணும். Thank you பிரவீன். ஐயோ வெல்கம் ப்ரோ, யூ வெல்கம். எங்க பால் என்ன காணோம்? அவங்க ஈஸி பாயிண்ட் இருக்காங்க, நம்ம ஓட்டுவோம் போத. ஆமா சரி, நான் வந்து இந்த பூமி இந்த ஓகே தள்ளி விட்டு தத்தாவ் நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு 100+ பாட்டில் வந்துச்சு. 100+ பாட்டில் தான் வந்து அப்படி அந்த பை அந்த மேலே இந்த முடி இருக்கும்ல. ஆமா 100+ பாட்டில் இல்லை, அது வந்து பெப்சி எக்ஸ் இல்லை, பெப்சி எக்ஸ் இல்லை, பெப்சிலே வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் அப்படியே ஃபுல்லி பிளாக்காக இருந்துச்சு. ஓகே ரைட். அப்போ வந்து உள்ளுக்கு என்ன கலர் தண்ணி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே அது வந்து என் கசின் வீட்டில் நான் தீபாவளிக்கு 3 நாள் தங்கியிருந்தப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த ஐஸ் பெட்டில் அவன் தண்ணி எடுத்து வச்சுருப்பான். அந்த தண்ணி அவன் வாங்கி வச்சானா அவங்க வீட்டில் யாருமே எடுத்து குடிக்க மாட்டாங்க. பிகாஸ் ஏன்னா அது இத்தினோண்டு குறைஞ்சா கூட அவன் கேள்வி கேட்குற ஒரு ஆள். ஒரு நாள் ஒரு உச்சி வெயிலில் நான் வந்து கதவு திறந்தப்போ இந்த தண்ணி வந்து என்னை கமான்னு கூப்பிட்டுருச்சு. சரி என்னதான் பண்ணுறது, அப்புறம் பார்த்துக்கலாம், போனமா வாங்கி வச்சிருவோம்னு சொல்லிட்டு இந்த தண்ணி கடான்னு நான் குடிச்சிட்டேன். பேலன்ஸ் கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி இதே நான் ஏன் விட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அதையும் குடிச்சிட்டேன். மனசு வரல, இருந்தாலும் இவன் வந்து கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், பச்சை தண்ணியை பிடிச்சி திருப்பியும் ஐஸ் பெட்லேயே வச்சுட்டேன். ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து தீபாவளி இது ஓடுது. தீபாவளினா ராத்திரி 9 மணிக்கு மேலே என்ன ஓடும் தெரிஞ்சுக்குங்களேன். ஸோ இது ஓடும். அப்போ வந்து நம்ம எல்லாமே ஃபன்னாக போக்கர் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். சக்குன்னு இவன் என்ன யோசிச்சான்னு தெரியல, போய்ட்டு ஐஸ் பெட்டி வேகமாக திறந்து தண்ணியை திறந்தான்.
நானும் அவனை தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். தூரத்துல இருந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவன் தண்ணியை திறந்து குடிக்கிறான். குடிச்சிட்டு மூஞ்சிலாம் கொஞ்சம் மாறிடுச்சு. திருப்பி அவன் என்ன செஞ்சுட்டா அந்த தண்ணி எடுத்து வெளியே வச்சுட்டு கதவு அந்த ஃப்ரிட்ஜ் கதவு சாத்திட்டு வந்து நிற்கிறான். நின்றுட்டு ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ரொம்ப நேரம் வச்சுட்டு ஏய் அப்படி சொன்னான். நான் யோசிச்சேன், இவன் ஏன் திடீர்னு ஏன்றான்னு. இந்த வேலைலாம் நீ மட்டும் தான்டா செய்வ சொல்லிட்டு என்னை கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா அவன் எல்லாரும் யோசிச்சிருந்தான், இது என் தங்கச்சி செய்யாது, எங்க அம்மா செய்ய மாட்டாங்க, என் வீட்டுல யார் இந்த வேலையை செஞ்சிருப்பான், தண்ணியை குடிச்சிட்டு பச்சை தண்ணி. ஏன்னா காலகாலமா அவன் தான் அந்த வீட்டுல இருக்கான். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தா அவன் யாரு மேல சந்தேக மாட்டான். அப்ப நான் சிரிச்சுட்டேன் சொல்லிட்டேன், இல்ல அப்புறம் பூத்தாளா மாட்டிக்கிட்டா அது சக்சஸ்ஃபுல்லா ஆகல. அது செஞ்சு புட்டு சுடாத்தாவும் சுடாத்தா உள்ள அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க பெப்சியை முடிச்சு பெப்சி வாங்கி போட்டா எஸ்கேப் ஆயிடலாம். நீங்க பெப்சி இல்ல, நான் அது வெளியாவே இல்லையா, வெளியே போனா பெப்சி வாங்கி போட்டிருக்கலாம். இல்ல பெப்சி மாதிரி எப்படி தண்ணி கலக்க தெரியாத, சாசி ஊத்தி கூட வச்சிருந்திருக்கலாம். நான் அவசரத்துல என்ன செஞ்சேன், ஆண்டு தண்ணியை பிடிச்சி வச்சுட்டேன். நம்ம ஜூஸ் கலக்கி கொடுப்பாங்கல்ல விருந்தாளிக்கு, சாசி அந்த சீராப்பு அது கலந்து வச்சிருக்கணும். அவன் குடிச்சு பார்த்திருப்பான், இது புது ஃபிளேவரா இருக்கு நல்லா இருக்கு சொல்லிட்டு குடிச்சு இருந்திருப்பான். இல்ல கேஸ் போச்சு, நம்ம சொல்லுவோமே கேஸ் போச்சு. பெப்சி கேஸ் போனா சாசி அவ்வளவுதான். ஆமா ஜி, எனக்கு நானும் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் இந்த மாதிரி பார்ட்டி பண்றது. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்த கார்னஸ் பியர் வாங்கிட்டு வர சொன்னான். நானும் வாங்கி கொடுத்துட்டேன். அதை எடுத்து குலுக்கிக்கிட்டு இருக்கான். நான் சொல்லிட்டு, ஏன்டா அது குளுக்குற, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, முன்ன ஸ்டவுட் அடிச்சிருக்கா சொல்லிட்டு வாயில வந்தபடிலாம் கேட்டுட்டேன். அப்புறம் அப்புறம் கிட்ட அந்த கேனை காமிச்சான். அந்த கேன்லயே போட்டிருக்கு காஃபி கலந்து குடிப்பாங்க அந்த பியர். அப்புறம் நான் மைண்ட்ல யோசிச்சேன், ஐயா அவசரப்பட்டு ரொம்ப நேரம் பேசிட்டுமா டைலாக்கு. அப்புறம் நானும் தெரியும், நான் சும்மா தான் அவட்ட சொன்னேன், என்ன நம்மளும் ரொம்ப நாள் தண்ணி அடிக்கிற மாதிரி காமிச்சுக்கணுமா, இல்லாட்டி நம்ம கெத்து போயிடும். அவன் சொல்லுவான், பாயசம் குடிக்கிறவனா தண்ணி குடிச்சானா அப்படி தாண்டா இருக்கும்னு கேட்டுட்டானா. அதுல எழுதிட்டு கொஞ்சம் அதுலயே போட்டுருந்துச்சு. சக்கு பிரவீன் இது என்ன ஞாபகம் வருது இல்ல, ஷேக் வெல் பிஃபோர் ட்ரிங்க். நானே அது குளுக்காம குடிச்சிருவோமா, குடிச்சிட்டு ஐயோ என்ன பண்றது தெரியலையா, அதான் ஷேக் பண்ண போட்டிருக்க சொல்லிட்டு. என்ன சொல்றீங்க பிரவீன்? அதான் என்னடா பண்றா, இல்ல அதுல போட்டிருக்கு இந்த மாதிரி, நான் அவசரப்பட்டு குடிச்சிட்டேன் ஆனா ஷேக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. படுத்துட்டு போத்திட்டானா, போத்திட்டு படுத்துட்டானா, அந்த டைலாக்லா. சரி சொல்லுங்க. இந்த டாபிக் சம்பந்தமா கதைகள் தள்ளி ஊத்து தட்டா எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. ஆனா முக்காசி அனுபவம் மங்ஸாவான அனுபவம் தான் இருக்கு. கைங்க நிறைய பேர் நம்மள தள்ளி விட்டுருவாங்க, அப்படியே பேர் போய் பூத்தாவ நிக்கிறது. ஆனா முக்காவாசி ஸ்கூல் டைம்ல, ஸ்கூல் டைம்ல ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வந்துடும். அந்த ப்ராஜெக்ட்ல குரூப்பை தேட சொல்லுவாங்க. நம்ம சீலப்ப படிக்கிற குரூப்ல போய் சேர்ந்தோம்னா பரவாயில்ல, கரெக்டா எல்லாம் செஞ்சு வந்துருவோம். ஆனா நம்ம என்ன ஆசைப்படுவோம், கைங்க கூட தான் போய் சேரணும். ஒரு 5 பேரு எல்லாம் கைங்களை செலக்ட் பண்ணி எடுப்போம். கே தான் நம்ம குரூப்னு சொல்லிட்டு செகும் 2 வாரம் டைம் கொடுத்துருவாங்க. நம்ம குரூப் ஸ்டடிஸ், அது ப்ராஜெக்ட் எல்லாம் ப்ரெசன்டேஷன் செய்யணும், குரூப் ஸ்டடிஸ் சொல்லிட்டு அந்த 5 பேர்ல ஒரு கூட்டாளி வீட்டுல PS2 இருக்கும். அவன் வீட்டுல தான் குரூப் ஸ்டடிஸ் நடக்கும். எனக்கு அங்க ஸ்டடி பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, ரெஸ்லிங் ஓடும் WWE PS2ல. ஐயோ அதுல உட்காந்துமா எந்திரிக்கவே முடியாது. மணி இந்த பேங்க் விளையாண்டுருக்கீங்களா, ஒரு ஹவர் விளையாடுவோம். இது என்னது ஹெல் இன் செல்லா. ஓ அது கேஜ்ல கேட்ச் மேட்ச், அதெல்லாம் கேட்ச் மேட்ச் அடியா இருக்கும். ஆனா டெய்லி ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே போறது எங்க கேட்பாங்க, குரூப் ஸ்டடிஸ் நேரா பறந்து போறது, போயிட்டு அங்க உட்காந்து ஃபுல்லா கேம் விளையாடுறது. அதே மாதிரி 2 வாரம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சு ஸ்கூலுக்கு போயிட்டு பிரசன்டேஷன் டைம்ல எல்லாம் சொன்னாங்க, ரைட் நம்ம மேல போவோம், நம்ம அழகா டிஸ்கஸ் பண்ணுவோம், ஏதாச்சும் ஒண்ணு கோரிங் பண்ணி வச்சிருப்போம், நம்ம ஏதாச்சும் அடிச்சு விட்டுருக்கு, ஏன்னா நம்ம தான் ப்ராஜெக்ட் செய்யலையாங்க. சரி ஏதாச்சும் கோரிங் பண்றோம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ரெடி பண்ணுவோம்,
மச்சான் நீ இது பேசு மச்சான், மச்சான் நீ அழகா இந்த மாதிரி பேசு மச்சான், அழகா போயிட்டு மேல போய் நின்றோடனே சக்குன்னு எல்லாம் சேர்ந்து நம்மள தள்ளி விட்டுருவாங்க முன்னுக்கு. நம்மள முன்னுக்கு போயிட்டு நம்ம ஒன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, அப்படியே பேன்னு நின்று என்னத்தையோ பேசி தொலைச்சி செகுத்த நார துப்பு வாங்கிட்டு வருது. சோ அந்த மாதிரி அனுபவங்கள் வந்து எஸ் பல அனுபவங்கள் சில இருக்கு. மங்சா ஆன அனுபவங்கள். ஆமா, அது மட்டும் இல்லாம நம்ம வாலண்டியரா எந்த வேலையும் முன்னுக்கு போய் எடுத்துக்க கூடாது. இப்ப அந்த மாஜோங் பேப்பர் கொடுத்து வரி சொன்னாங்க, கூட நான் வரிவேன், நான் ஜோக்கா வரிவேன் சொல்லிட்டு எடுத்துடக்கூடாது. டக்குனு என்ன செய்வாங்க, ஓகே ஆடு வந்து தானா தலையை கொடுக்குது, இவங்கிட்ட எல்லா வேலையும் தள்ளி விட்டுருவோம் சொல்லிட்டு 4 பேர் எஸ்கேப் ஆவாங்க. கடைசியா நம்ம தான் கெஞ்சணும், ஹலோ யாராவது இருக்கீங்களா குரூப்ல, அந்த மாதிரி. ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா அந்த குரூப்ல அஞ்சு குரூப்ல வந்து ஒரு 4 பேர் நல்லா வேலை செய்வாங்க. அந்த ஒரு ஆள் என்னது இல்ல இப்ப நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் போல மியூட் வச்சு கத்திட்டு இருக்காங்க போல, அன்னோவிங்லி இல்ல இப்போ மியூட்ல இருக்காருன்னு தெரியாம. போலண்ண வந்து அவர் வந்து பச்சை தின்னு மஞ்ச முடி வெள்ளை முடி அதுல கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அவங்க உண்மையாவே சரி அவர் வர வரைக்கும் அதான் இல்லை. நான் வந்து இந்த மாதிரி தான், நான் முத்தாளுக்கு ஒரு தடவை என்னோட என் பெண்ணுக்கு டெஸ்கில் உட்காந்துருக்கிற ஒரு கேர்லாம் அது எப்போதும் என்ன செய்யும், கேன்டீன் போனால் சின்சாவை வாங்கினாலும் சரி, சோயா வாங்கினாலும் சரி, சரி இவனுக்கும் ஒன்று வாங்கிட்டு வருவோம். அது வந்து அக்கால எனக்கு ஒரு 2 years கூட உள்ள அக்கா. ஸோ தம்பி பாசத்தில் வாங்கி கொடுக்கும், நானும் குடிச்சிட்டு இருப்பேன். ஒரு தடவை அது வரல டெஸ்க்ல, ஆனா அங்க ஒரு சோயாபீன் இருந்துச்சு. நான் போயிட்டு அந்த சோயாபீன் எடுத்து கல்ப்புன்னு வாயில வைக்கிற, தயிர் மாதிரி இருந்துச்சு. குறைஞ்சா பார்த்தா சோயாபீன் கெட்டு போச்சு. அது 3 நாளா வரல கிளாஸுக்கு. அந்த ஹோம்மேட் சோயான்னு அந்த விற்பாங்க தெரியுமா, அந்த மினரல் வாட்டர்ல இருக்குமே இந்த பாட்டில்ல, அது ஜி வாயில வச்சோட எங்க ஜி துப்புறது. ஐயோ வாயில வச்சுட்டு ஐயோ முடியல. இப்படி ஒரு அது எப்படி தெரியுமா, அது நான் துப்பி வாய் கழுவுனதுக்கு அப்புறமும் எனக்கு அப்படி வருமா அந்த சவுண்டு, அப்படி ஐயோ அந்த இதை என்னால நினைச்சே பார்க்க முடியல, அந்த 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 டேஸ்ட்டை. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், நான் தான் இந்த மாதிரி கண்ணா பண்ணிட்டேன், எனக்கு சும்மா இருக்க முடியலையா. நான் என்ன செஞ்சேன், அந்த தண்ணியை வந்து வீசல, என் கூட்டாளியோட தண்ணி பாட்டிலில் கொஞ்சம் கலந்து வச்சேன். கலந்து வச்சு நான் பார்த்தேன், ஓகே இவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு. ஒரு 1 hour 2 hour போணுச்சு, அவனும் எடுத்து குடிச்சிட்டு நார்மலாக தான் இருக்கான். குடிக்கிறான், முழுங்கும் போது மூஞ்சி ஒரு மாதிரி செய்கிறான், பட் நார்மலாக தான் இருக்கான். என்னடா இவன் நார்மலாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு லீமா கேன்டீன் பண்ணும்போது லீமாவை தண்ணி வாங்கினேன், அதுவும் இதே மாதிரி பாட்டிலில் தான் இருக்கும். ஸோ அதே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அவன் பாட்டில் முடிஞ்சு 3/4 முடிஞ்சு அந்த கடைசி இது மட்டும்தான் அவன் குடிக்கும்போது, டேய் என் தண்ணி இன்னமும் டேஸ்ட்டாக இருக்குடா சொன்னோடனே நான் வந்து நான் மைண்டில் சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கேன், திரும்பி பார்க்காதன்னு. நான் திரும்பும் போது லேசான ஸ்மைல் பண்ணேன்னா அவன் சொன்னான், டே நீ தான்டா அந்த வேலையை பண்ணிடுவேன். ஐயோ கையெடுத்து கூப்பிட்டே மச்சான், நான் இல்லைடா, ஆனால் யார் செஞ்சான்னு எனக்கு தெரியும்டா. சரி சொல்லி யார் செஞ்சா தெரியல, யார்தான் கை காமிக்கிறது நான் சொல்லி யாரு செஞ்சா, எப்படி தெரியுமா இருக்கு, சத்தியமா எனக்கு தெரியாது தெரியுமா. அடிச்சு கூட கேட்பாங்க, யார் என்னன்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரிலாம் காட்டி கொடுத்துடாதீங்க அந்த மாதிரி. அவன் என்ன சொன்னா, அந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன் ஒரு கட்டம். அப்புறம் என்ன கந்தோயிலா மச்சான், இல்லை ஏறி நாளைக்கு நான் உனக்கு லஞ்சு நானே வாங்கி கொடுக்குறேன், நம்ம இது சாப்பிடுவோம் அது சாப்பிடுவோம். அவன் நம்ம சொன்னான், டே எனக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு, இது நீ தான்டா காரணம், நான் எழுதி வைக்க போறேன்டா. ஒரு 17 வயசு பையனோட டைலாக்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். எங்க அப்பா கிட்ட உன் பேர் சொல்லியே போறேன்டா, எனக்கு ஏதாச்சும் ஆச்சு. அவன் வந்து சாவுற வரைக்கும் அவன் வந்து பிளான் பண்ணிட்டான் தெரியுதா. அந்த தண்ணியை குடிச்சனால நான் அவன்கிட்ட என்ன நம்ம சொன்னேன், டே நான் லீமா தண்ணி மட்டும் தான்டா கலந்தேன்னு சொன்னேன். ஆனால் அந்த தண்ணி வந்து என்ன கலரில் இருந்துச்சு தெரியுமா, 100% கலரில் இருந்துச்சு. ஒன்று என்னன்னா, அவனோட வாட்டர் பாட்டிலில் வந்து விசிபிளாக இருக்காது, வெளியேருந்து ஒன்றும் பார்க்க முடியாது. ஸோ அவன் குத்து மதிப்பாக தான் அவன் எல்லாரும் குடிச்சிட்டு இருந்திருக்கான். அப்புறம் நான் மாட்டிக்கிட்டு அவனை செட்டில் பண்ணுறதுக்கு மறுநாள் லஞ்செலாம் வாங்கி கொடுத்தேன்.
என்னதான் பண்றது? நீங்க பாருங்க பாவம் ஜி, மாட்டிக்கிட்டு பையன் ரொம்ப பயந்துட்டான் ஜி. இல்ல அவங்க அப்பா கூட்டி வர சொன்னா அந்த வயசுல உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஞாபகம் இருக்கா? நீங்க ஸ்கூல் டைம்ல எவனாச்சும் ஒம்பிழுத்து இருக்கீங்களா? அவன் சொல்லுவான், இருடா எங்க அப்பா கூட்டி வரண்டா ஆக்சுவலி நாளைக்கு. எப்படி அந்த இருக்கும் அந்த உங்களுக்கு? பர்டிகுலர் பர்சன் நானா தான் இருப்பேன். டீச்சர்ட்ட சொல்லுவா சொன்னா கூட நம்ம பயப்பட மாட்டோம். இருடா எங்க அப்பா கூட்டி வர சொன்னானா அந்த இடத்துல தான் நம்ம பயப்படுவோம். சொல்லுங்க ரோஹித். நீங்க சொன்னீங்களே அப்பா அப்பா அப்பான்னு. ஸோ தேர் வாஸ் ஒன் டே, அது வந்து ஐ திங்க் ஸ்டாண்டர்ட் 5 இருக்கும்போது பசியில ப்ரோ. நான் அப்போ வந்து அம்மா வந்து மறந்துட்டாங்க பக்கால் குடுக்கிறதுக்கு. என்ன ஆச்சுன்னா பக்காஸ் நம்ம பக்கால்ல. ஸோ அம்மா வந்து பக்கத்துல ஒரு நாட்டுக்காரன் பையனோட ரொட்டி இருக்கு, அந்த 50 சென்ட் ரொட்டி, அது வச்சு அமுக்கிட்டேன் ப்ரோ. அமுக்கினோடனே அவன் சொல்றான் இந்த சேம் டைம், இது என் அப்பா கூட்டிட்டு வரேன். எங்க அப்பா அவங்க அப்பாவே வரல. பார்த்தா மறுநாள் ஸ்கூல் மாத்திட்டான். ஐயோ, நீங்க அவன் ரொட்டி அவன் மனசு உடஞ்சி ஸ்கூலே மாறிட்டான். இல்ல அவன் நாளைக்கு ஸ்கூல் மாத்தலாம் தான் இருந்திருப்பான். பரவாயில்ல, அது உங்களுக்கும் லாபம் தான் ப்ரோ. நீங்க அவன் சும்மா மாறி போயிட்டான்னா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப பாருங்க உங்களுக்கு ஒரு பண்ணு கிடைச்சிருக்கு. ஆமா ரைட்டா இல்லையா? ஒரு பண்ணுக்காண்டி என்னென்ன பண்ணிட்டு இருக்கு. அதான் அதான் இந்த பண்ணு இந்த மாதிரி ரொம்ப நடக்கும். நம்ம டெஸ்க்ல வாங்கிப்போம் 2 பண்ணு, நம்ம பக்கத்துல உள்ளவன் தான் திருடி சாப்பிடுவான். திருடி சாப்பிட்டு நம்மளை பார்த்து சிரிப்பான். பையன் வந்து அங்கதான் வச்சிருப்பான். சரி நீ எடுத்து திருடி சாப்பிட்ட, சரி பையன் நீ வீசி இருக்கலாமே, ஏன் பையன் என்கிட்டே வச்ச நீ? அப்ப ரொட்டி மட்டும் தான் உனக்கு வேணும். தெரியுதா? ரொம்ப இந்த பேட்மேன் படம்லாம் பாக்குறாரு போகல. அந்த மேர்ட் எல்லாம் பண்ணிட்டு ஒரு க்ளூ வச்சுட்டு போனது தெரியுமா? அது என்ன க்ளூ? அந்த மொசை பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாது, அவன் பக்கத்துல பார்த்தா அவன் மூஞ்ச பார்த்தா தெரியுது நாய் தான் திணிச்சுன்னு. அதுக்கப்புறம் பையன் அங்கேயே வச்சுட்டு போச்சு. இந்த மாதிரி அல்பம் விளையாடு செய்வா. அவங்க உண்மையாவே இல்ல சனத்துல வந்து இந்த ரொட்டி எல்லாம் எடுத்துட்டு போவோம் ஸ்கூலுக்கு. அந்த ரொட்டியை தின்னானுங்க வச்சுங்களேன், டப்பாவும் வந்து அங்கேயே வைப்பானுங்க. டப்பாக்குள்ள வந்து இந்த ரொட்டியோட கிரஸ்ட் இருக்கும். இந்த வெள்ளை பகுதி ஒண்டி சாப்பிட்டுட்டு இந்த ப்ரௌன் பகுதி ஒண்டி கரெக்டா கடிச்சு வச்சிருப்பாங்க. ஐயோ ஆமா, நான் ரொம்ப நாளா ரொட்டி அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சொல்லுங்க பிரவீன், நீங்க பேசுறது ஒண்ணு விளங்க மாட்டேது. இப்பதான் பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. நான் ஆக்சுவலி பீஸா கூட அப்படித்தான் சாப்பிடுவேன். அந்த ஈஸி மட்டும் சாப்பிட்டு அந்த தொங்கல் உள்ள அந்த பிரெட் தான் கிராஸா இருக்கும். சொல்றீங்க அந்த போர்ஷன் ஜோக்கா இருக்கும். என்ன சொல்றீங்க? வாய் வலிக்குங்க. இல்லண்ணே நீங்க ஸ்டஃப் நல்லா அப்படி ஸ்மூத்தா சாஃப்ட்டா சொல்லுங்கண்ணே. இல்ல குஹன் ரோஹன் நம்ம எல்லாம் ஒரே சவுண்டா இருக்கோம். பால் என்ன மட்டும் தான் டிஃபரெண்ட் சவுண்ட்ல இருக்காங்க. அவங்க பேர்லயே ஒரு ஓல் இருக்கு பாருங்க, PA. அது அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க பேருக்குள்ளே காந்த உண்டே உண்மைதான், அந்த மாதிரியே ரஜினி மாதிரியே அவங்க பால் பேருக்குள்ளே பாருங்க. நம்ம இந்த கேள்வி கேட்டு அவங்க ஆன்லைனுக்கு வராட்டி நம்ம என்னதான் சொல்றது? அப்பதான் மியூட்ல போட்டு அழுந்துகிட்டு இருக்காங்களாம். எனக்கு வேணும், அப்பயே நான் சின்ன பையன் கூட சேர மாட்டேன்னு நான் முடிவெடுத்திருந்தேன். எங்க அம்மா சொன்னிச்சு சரியா நம்ம சமன் பண்ணல. இந்த அற்புத விளக்கு இருக்கு தெரியுமா, அந்த மேஜிக் லேம்ப். ஆமா, பேச்சாவளி கரெக்டா போன போட்டோ அப்படிதான் இருக்கு. சோ லைக் பேசிக்கலி அந்த மாதிரி ஒரு மெத்தட் நம்ம பாய்க்கணும். இல்ல அண்ணன் வந்து நித்யானந்தமா அவரத்துக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அதனால அது ஸ்டார்ட் அப் பேக் மாதிரி தான் இருக்காங்க. ஐயோ, இந்த படத்தை ஜூம் பண்ணி யார பார்த்து போட்டேன். அம்மா அமேசிங். சொல்லுங்க ரோஹின். சொல்லுங்கண்ணே. நீங்க யாராச்சும் பிராங்க் பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்களா? பிராங்கா? பிராங்க் வந்து இல்லையே ப்ரோ. ஈவன் பீப்பிள் ஹூ பிராங்க் பண்ணா என்ன ரொம்ப they will be scared to prank me la bro. ஏன்னா அப்படிதான் என்ன உங்களை கச்சா பண்றதுக்கே அவங்க பயப்படுவாங்க. ஆமா, யாரும் உங்களை பிராங்க் பண்ணது இல்ல, நீங்களும் யாரையும் பிராங்க் பண்ணது இல்ல. இல்ல பிரவீன் ஏன் பின்னாடி சிரிக்கிறாரு? இல்ல உங்களை யாரும் பிராங்க் பண்ணது இல்லையா? ஆமா, அவங்க சக்குன அந்த ஸ்ட்ரெயிட் ஆன்சர் சொன்னது. ஏன் ப்ரோ ஆக்சுவலி மீன் வாட்ஸ் தி ரீசன்? ஓகே, லாஸ்ட் டைம் வந்து I was very like quiet la bro. நான் யாருக்கிட்டயுமே பேச மாட்டேன். I started to talk to people in the age of 18. ப்ரோ அந்த மாதிரி வார்த்தை என் கிளாஸ்ல மாட்டினா தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டான். அதே மாதிரி என் கிளாஸ்ல ஒரு சிங்கர் தான். அந்த சிங் வந்து செம்ம சாஃப்டான ஒருத்தன். ஆனா வந்து அந்த செர்பான் கட்டி இருப்பான். அவன் வந்து செம்ம சாஃப்ட்.
நல்லா படிப்பான். அவன் வந்து லிமிட்டடான ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சிருப்பான். ஸோ என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற கூட்டாளிக்கிட்ட அவன் ரொம்ப நல்லா பேசுவான், என்கிட்ட வந்து குறைவா பேசுவான். ஏன்னா நான் வந்து bully பண்ணுவேன் அவனை. bully பண்ணுவேன்னா ஏதாச்சும் படிப்பான்ல அவனை. ஸோ அந்த மாதிரி அவன் வந்து எந்த அளவுக்கு சாஃப்ட்னா, இப்போ இடையில வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், டேய் இவனை பாத்தியா நீ அப்படின்னு. அவன் என்ன சொன்னான், டேய் உனக்கு தெரியாதா அவன் உண்மையாவே பொம்பளையா மாறிட்டான்டா அப்படின்னு சொன்னான். ஆடா பாவீங்களா. அவன் ஸ்கூல் டைமில் அவ்வளோ சாஃப்டாக இருந்து அவன் உண்மையாகவே இப்போ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஆகிட்டான்லா. பட் அவன் ஸ்கூல் படிக்கும்போது நான் என்ன செஞ்சேன், கண்ணாடிக்கிட்டேருந்து அவனை கச்சாவை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிச்சி இழுத்தேன். கை மட்டும் அப்படியே கண்ணாடி உள்ளுக்கு வர, அவன் கண்ணாடி ஓரத்தில் உட்காந்துருப்பான். இழுத்தேன். அவன் என்ன செஞ்சுட்டான், என் கையை பிடிச்சிட்டான். நான் மாட்டிக்கிட்டேன். கந்தோய் நான் எப்போது இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு பண்ணு போய் நானே மாட்டிக்குவேன். அதில் எனக்கு அவ்வளோ லக்கு இல்லைன்னே வச்சுக்குவோமே. கையை பிடிச்சாலும் பரவாயில்ல, நான் என் கையை பிடிச்சி இழுத்தானா என் கையை பட்டு அந்த கண்ணாடி உடஞ்சிருச்சு. கிளாஸ் கண்ணாடி தெரியுதானே, அந்த கிளாஸில் திங்காப் இருக்கும்ல, அந்த கண்ணாடி. ஆனால் அடிப்படையில எதுவும் கண்ணாடி உடஞ்சோன்னே உங்களுக்கு தெரியுதானே, கண்ணாடி உடஞ்சா திகரிங்கேட் கட்டணும். ஆமாம். செகுவும் பார்த்துட்டா 3 உள்ளி கட்டுனேன். அதனால நான் சொல்கிறேன், சிங்கு தான் கையை பிடிச்சி இழுத்து உடைச்சான். செகு கேட்குறா, நீ ஏன் அந்த கண்ணாடி உள்ளி கையை விட்ட தெரியுதா? நான் உண்மையை சொன்னால் மாட்டிக்குவேன், செகுவிட்ட அடியா கொடுப்பேன். அப்புறம் என்ன பண்ணுறது, 3 உள்ளி கட்டிட்டான்ல. அப்போ சிங்கர் சொன்னாடே செத்தரா நீ இன்னைக்கு. பட் அவனும் ஃபைட்டு கொடுக்குறான் என்கிட்ட, ஏன் நீ கச்சா பண்ண, அதனால தான் கையை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னு. பட் ஓகேலா, நான் இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணலான்னு ட்ரை பண்ணி நிறைய கந்தையான விஷயம் தான் இருக்கு. ஓகே, நான் ஐ திங்க் நீங்க ஸ்னேஜிஸ் நீங்க சொன்னீங்களே ப்ராங்க் பண்ணுறது. ஆமா ப்ராங்க் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இட்ஸ் நாட் ப்ராங்க், ஐ டோன்ட் நோ வாட் தே கால் திஸ் ஒன்ல. ஸோ எனக்கு வந்து ஃபார்ம் 5 படிக்கும்போது எனக்கு பிகாஸ் ஐ வாஸ் அ ஸ்ட்ரெயிட் ஏ ஸ்டூடெண்டா. ஸோ என்னோட குரு டிசிப்ளினோட சன்னும் என் கிளாஸ்ல தான் இருந்தான். அவனும் பிகாஸ் வி போத் ஆர் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல. ஸோ அவன் பையன் வந்து படிக்கவே மாட்டான், பொம்பளை கூட தான் இருப்பான். லைக் உமனைசர் மாதிரி, மன்மதன்ல அவர் தான் ஒரு மன்மதன். அது வேற. டீச்சர் வந்து இந்து மாமா, மை டிசிப்ளின் டீச்சர் வந்து மாமா. ஸோ அவர் வந்து ஒரு வாட்டி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, ஏய் நீ என்னடா பெரிய இதான்னு, நீ ஏன் இப்படி படிக்கிற நீ. அவன் என்ன தெரியுமா சொன்னான், கிட்ட ஓரான் இஸ்லாம் யூ இந்தியா யூ தப்லீலா ரவ, நீ தமிழ் தான்டா, நீ அவ்வளோ ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி கொஞ்சம் டிமோட்டிவேஷன் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு தெரியும் என்னைய. ஓ ஸோ நான் வந்து லைக் அவர் ஸோ ஆங்கிரிலா. ஸோ இவனை அடிக்க முடியாது, அடிச்சா அவங்க அப்பாவுக்கு தெரியும், அவங்க அப்பா தான் டிசிப்ளின் டீச்சர். ஸோ அவங்க ஆக்சுவலி அவங்க வந்து தே ஸ்டேயிங் இன் தி கேம்ப், எப்படின்னா அந்த ஸ்கூல் குவார்ட்டர்ஸ். ஸோ எனக்கு பிகாஸ் ஐ அம் வெரி க்ளோஸ் டு த செக்யூரிட்டி கார்ட்ல. ஸோ ஒரு வாட்டி சொல்லிட்டேன், செக்யூரிட்டி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க? இல்ல செக்யூரிட்டி இல்ல ப்ரோ. ஸோ என்னாச்சுன்னா செக்யூரிட்டி கார்டு கிட்ட போய் அழுந்துட்டேன். பிகாஸ் அவ வந்து மனசு ரொம்ப வலிச்சிச்சு ப்ரோ. பிகாஸ் யூ ஸ்டடி சோ மச் அண்ட் தென் டீச்சர் கோ அண்ட் டெல் யூ லைக் தட். ஸோ அவன் என்ன தெரியுமா சொன்னா, ப்ரோ கோத்திங்க கவ கலவனா அப்புறம் எங்கேயோ கிட்ட போலி போறேங்க ஆக்சுவலி மச்சமான அக்குப்பும் தான் சுக்கடியோ ப்ரோ. சொன்னேன் எப்படி வாங்க என்ன தெரியுமா பண்ணு, அவன் மாசம் வந்து என்னது அவன் வீட்டு எலக்ட்ரிசிட்டி பில் வரும் எடுத்து கிழிச்சிக்க. ஸோ உங்களுக்கு தெரியுமா ப்ரோ 3 மாசமா செஞ்சேன் ப்ரோ. சில நேரத்துல வந்து ஐயோ ப்ரோ இது வந்து இது இங்கிலீஷ் படம் கதை மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா ப்ரோ 3 மாசம். and then my mother found out, my mother saying what the hell you did teacher the electric bill. ஓ அவங்க மகனை பழி வாங்குறதுக்கு நீங்க டீச்சரோட இது பண்ணிட்டீங்க. ஆமா ப்ரோ. அப்புறம் அவர் காடி இருக்கும், அவருக்கு வந்து இஸ் யூசிங் ஓல்ட் நீசான். அந்த நீங்க பாத்தீங்கன்னா காஃபின் வண்டி மாதிரி இருக்கும், நீசான் ராங்கா இருக்கும். அந்த பழைய நீசானோடல கிராண்ட் டிவினா இல்ல 80 காஃபின். ஆமா அந்த மிஸ்டர் பீன் காஃபினோட வண்டி மாதிரி ரேட்டா இருக்கும். ஒரு வாட்டி பார்த்தேன், இப்படி என்ன பண்ணலாம் டீச்சரு. தம்டேக் இருக்குல்ல ப்ரோ, தம்டேக் டயர்ல குத்திட்டீங்க பண்ணி கீழே வந்து ஒரு வாட்டி பம்ப்செட் பண்ணிருச்சு காடி. ஐயோ ப்ரோ நீங்க பெரிய பெரிய வேலை தான் பண்ணிருக்கீங்க. ஆனா ஸ்னேஜி நம்ம பயப்புலிங்க அப்பப்ப மறந்துறாங்க, இது ரெக்கார்டிங்ல ஓடிட்டு இருக்குன்னு. அது செகு முடியும், செகு செத்து போயிட்டா. செகுவோட பையன் கேட்டுட்டு உங்களை பழி வாங்குறான் தமிழ் படம் மாதிரி.
உனக்கு ஞாபகம் இருக்கா ஸ்கூல் உங்களுக்கு படிக்கும் தெரியுமா போது bro, எங்க after எங்க கரண்ட் பில்லா கிழிச்சு போட்டிய? சொல்லு யார் ஓகே வாடா உன் ஜட்டியை கிழிக்கிறான் சொல்றான் அவன். உங்களுக்கு தெரியுமா அவன் மாமா இல்ல அவன். ஆனா மாமா. ஓகே ஓகே ஓகே. ஆனா when you see அவன் தமிழ் தெரிஞ்சாலும் பேசியிருக்க மாட்டானே. என்ன சொல்லுங்க ப்ரோ? போலான்னு வந்துட்டாங்க. தமிழ் தெரிஞ்சாலும் பேசியிருக்க மாட்டானே. தெரியுமா ப்ரோ, அவன் நம்மள வந்து கில்லிங் சொல்லுவான். ஆமா, அப்புறம் அவனே நாட்டான்னு சொல்லியிருப்பானே. ஆமா, நானே ஒரு நாட்டான்டா அப்படி சொல்லுவான்ல. ஆமா. உங்களுக்கு தெரியுமா ப்ரோ, after like 3-4 years I went back to the school to actually collect my SPM certificate lah. அப்போதான் பார்த்தேன் டீச்சரை, அந்த சேம் டீச்சர். அவன் ரொம்ப மோசமாயிட்டான், லைக் பிகாஸ் டயபெட்டிக் அண்ட் ஸ்டஃப் lah. பார்த்தேன் அவன் என்ன தடவை சொல்றான், மாஃப்கான் சாய் ரோஹன் சாய் ஜக்கா பண்ணி வச்சான். அவனு சொல்ல பரவாயில்ல டீச்சர் தானே. I didn't know after 2 months he died lah. ஐயோ பரவாயில்ல, அவன் சாவறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டான், அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆமா இல்லையா? ஆமா சரி யார் வந்திருக்காங்க பாருங்க. போலண்ணே வாங்க போலண்ணே, ஒரு ஹாய் சொல்லுங்க. வணக்கம். என்ன டாபிக்? தள்ளி விட்டா தத்தாவா? அதானே, நீங்க யாராச்சும் பூலின்ற பேர்ல ஏதாச்சும் பிராங்க் பண்ணி பிராங்க் கான் ராங் ஆயிருக்கா, இல்ல பிராங்க் சக்சஸ்ஃபுல்லா இருக்கா? இது ஒரு உண்மை கதலா நடந்தது. என்னன்னாக்கா, ஆட்ரோ கேஃபேல வேலை செய்யும் போது ஒரு கதை என்னன்னாக்கா, அங்க ஒரு குக் வேலை செஞ்சார், பேர் குமார்னு ஒரு குக்லா. இந்த கைகளுக்கு வந்து மோட்டர் ரேசிங் அந்த மோட்டோ ஜிபில செம்ம மீனாட்டு. அன்னைக்குன்னு பார்த்து என்னன்னாக்கா, இந்த வாரத்துல வந்து மோட்டோ ஜிபி ஒண்ணு, ஆனா டிலே, லைஃப்ல டிலே. ஓகே, என்ன பண்ணிவிட்டேனாக்கா, நான் வந்து பேப்பர்ல பாத்துட்டேன் ரிசல்ட்டை பார்த்துட்டு ஆட்டோ கேஃபேல கைகிட்ட பேட் பண்றேன், இன்னைக்கு வந்து யாரு முதல் இடத்துக்கு வருவா, இவங்க தான் வருவா சொல்லிட்டு 2500 பேட் பண்ணிட்டேன் நானு. ஆனா எனக்கு தெரியும் யார் ஜெயிக்க போறான்னு. ஆமா, நீங்க தான் ரிசல்ட் பாத்துட்டீங்களா? அதை பாத்துட்டு, ஆனா அந்த கைகளுக்கு தெரியாது அது லைஃப் இல்ல, அது டிலேன்னு. ஆனா கரெக்டா 2 பேரும் உட்காந்து, நான் ஒரு 4 பேர் உட்காந்து பார்த்தா சொன்ன மாதிரி ரிசல்ட் வந்த மாதிரி தான் வந்துச்சு. நம்மளுக்கு தான் தெரியல. ஆமா, கைகளுக்கு தெரிஞ்சு 2000 தோத்து விட்டாளா அப்படி இப்படி சொல்லிட்டு கைக்கு ரொம்ப ரீசாவா இருந்துச்சு. திடீர்னு அவங்க வீட்டுல போயிட்டு ஏதோ ஒரு மரத்துல வந்து தண்ணி ஊத்தின மாரி சொல்லிட்டாங்க, மச்சான் அவன் வந்து ஏற்கனவே தோத்துதான், இது டிலே அப்படின்னு சொல்லி உண்மையை அதை உடைச்சு விட்டாங்க. காசு வாங்கிட்டீங்களா இல்லையா? நீங்க காசை வாங்கிட்டு அப்பா மச்சா கத்தி தூக்கிட்டு ஆட்டோ வீட்டுக்காட்டே போல ஏமாத்திட்டா. அப்படியா? முன்னெல்லாம் வந்து எம்எம்எஸ் தானே, எம்எம்எஸ் SMS அது மாதிரி தானே, வாட்ஸ்அப்லாம் கிடையாது. கை நிமிடிக்கிட்டு 2000 குடுக்குறேன் இல்ல, ஆட்டோக்குள்ள கை கால் வைக்க முடியாது சொல்லிட்டு கைய செம்ம பிரச்சனை உண்டாக்கிடுச்சுலா. அது ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தள்ளி விட்டு போட்டு தாக்குதுடா அது. திருப்பி கொடுத்துட்டீங்களா இல்லையா? காசை கொடுத்தாச்சுடா, ஆனா செம்மையா இல்லன்னா நீங்க வெட்டு வாங்கி இருப்பீங்களா? ஆமா, வாழ்க்கையில அது ஒரு அந்த விஷயம் ஒரு மறக்கவே முடியாது. அதையும் அந்த கை எப்ப பார்த்தாலும் நான் பாத்துறா, டே மொட்டலா இனிமே பேட்டே கட்ட மாட்டேன்டா, நீ செஞ்சு விடுறதா, நீ செஞ்சு விடுறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அனுபவம் வந்து இன்னும் இருக்குல்ல, நான் பண்ண தேட்டல அது. இன்னொன்னு என்னன்னாக்கா, ஒரு வாட்டி எங்க அப்பா வந்து வேலைக்கு, அது ஆனுவல் டின்னர்லா, கம்பெனில வந்து ஆனுவல் டின்னர். அவர் வந்து என்ன பண்ணாரு, சனிக்கிழமை காலையில வந்து என்ன மண்டைக்கு மேல ஏத்திட்டாரு எங்க அப்பா. ஏதோ ஒரு விஷயத்துல வந்து என்ன ஏதோ ஒரு ஏசிட்டாரு வச்சுங்களேன். சரிங்க அப்பா இன்னைக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு, சரி அப்பா குளிச்சுட்டு வந்தோடனே துணிலாம் மாத்துறதுக்கு ரூமுக்கு தானே வருவா சொல்லிட்டு என்ன பண்ணிவிட்டு ரூமை லாக் பண்ணி விட்டேன். குளிச்சுட்டு இருக்காரு, ரூமை லாக் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன், பந்துலோட போயிட்டேன். பாத்ரூம்ல விட்டுட்டீங்க? எங்க அப்பா இல்ல, எங்க அப்பா ரூம்ப வந்து துணி மாத்த ரூம வந்து லாக் பண்ணிட்டு நான் பந்துலோட போயிட்டேன். பந்துலோடனாக்கா ஒரு 1/2 மணி நேரம்ல. எங்க அப்பா கதுவை ஓட்டச்சு, சுப்ப மாரி ஓட்டச்சு, சட்டையெல்லாம் மாத்தி போயிட்டாரு. நானும் ஒரு 9 o'clock போல ஜோக்கா அம்மா சாட்டின் கறி வச்சுக்கிட்டு முட்டைலாம் பொறிச்சு வச்சு சாப்பிட்டு முடிஞ்சோம். இந்தியானா ஜோன்ஸ் படம் பாத்துக்கிட்டு இருக்கோம். வந்தோட அப்படியே சுப்ப மென்பது எங்கடாவே அப்படின்னு தேர்ந்தாரு பாருங்க.
செம்ம கூத்தாயிடுச்சு. அப்ப ஐ தத்தா ஐ டோன்ட் நோ. அப்பா கிட்ட இங்கிலீஷ் ஐ டோன்ட் நோ how is wrong I don't know அப்படி இல்ல அவர் சொல்லுவாரா, நீ தப்பா இங்கிலீஷ் பேசும்போது தெரியும்டா, இது நீ தான் பண்ணிருப்ப அப்படி அங்க ஆரம்பிக்கிறாராம். சேட்டலா நிறைய அது மாதிரி நடந்திருக்கலாம். தள்ளி விட்டு தத்தாவலா ஐசே பாருங்கண்ணே, நீங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்க. நான் என்ன செஞ்சேன், என் ஸ்கூல் டைமில் வந்து ஸ்கூல் பைஸ்கிள் காற்று பிடிங்கிறது வந்து ஒரு இதாக இருக்கும். இந்த பேட் பாய்ஸ்லாம் என்ன செய்வாங்க, இருறா அவன் பைஸ்கிள் காற்றை பிடுங்கி விட்றேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஒரு நாள் செகு கிட்ட போய் சொன்னேன், செகு டியே புவாங் அப்போ அங்கேன்னு சொல்லிட்டேன். சரிதா மொட்டையா செகு சிரிச்சுக்கிட்டு அப்போ புவாங்க அங்கே நீ அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் தான் தெரியும், ஓ புவாங்க அங்கே எனக்கு இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு. அப்புறம் இது காற்றை பிடுங்கிறது எப்படா நான் சொல்றது சொல்லிட்டு என் கூட்டாளிட்ட போய் கேட்குறேன். அப்புறம் என்ன செஞ்சேன், அந்த ஒரு குண்டு பையன் இருப்பான் எப்போதும், அவன் தான் வந்து இந்த மாதிரி செய்வான். ஏன்னா அவனை அட்டாக் பண்ண முடியாது. நானும் 2-3 தடவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அவன் ஒரு கையில் என்னையும் இன்னொரு கையில் என் கூட்டாளியும் பிடிச்சி நசுக்கிட்டான். அப்படியே அவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பான். ஸோ அதனால் நாங்கள் அவங்ககிட்ட சண்டையே கொடுக்குறதில்ல. அப்புறம் நான் ஒரு நாளைக்கு என்ன செஞ்சேன், வீட்டில் வந்து ஒரு சின்ன பூட்டு இருந்துச்சு. அந்த பூட்டு எங்கேருந்து இருந்துச்சு, இதில் சாவி இல்லை. ஆனால் அந்த பூட்டை லாக் பண்ணால் அதை லாக் பண்ணிக்கும். சின்னோண்டு பூட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்க தானே, ரொம்ப சின்னதாக இருக்குமே. அந்த பென்சில் அந்த ரைட்டு அந்த பேக்லலாம் ஸ்கூல் பேக்லாம் அந்த பொம்பளை பிள்ளைங்களாம் அந்த லூஃப் பூட்டுலாம் இருக்கும், அப்படியே அழகழகாக தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு பூட்டுலாம். நான் என்ன செஞ்சுட்டேன், இதை எடுத்துகிட்டு போயிட்டு மறுநாள் அவனோட பைசிக்கிள் செயின் இருக்குல்ல, அந்த சங்கிலி இருக்கு மரந்தாய், அதுக்கு நடுவில் அது கரெக்டாக அந்த பூட்டு பூரம் அதை போட்டு லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணி நீங்கள் எப்படி வீட்டுக்கு போகிறேன்னு நான் பார்க்குறேன்டா சொல்லி. அப்புறம் அவன் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் நார்மலாக வந்துட்டான். என்னடா சொல்ற, மறுநாள் என்னால் பொறுக்க முடியல, எப்படி அவுக்காம் இந்த மாதிரி நடந்துச்சு, நம்ம ஆப்ரேஷன் சக்ஸஸாக இருக்கு. அவன்கிட்ட கேட்டேன், எப்போ நேற்று வேலையை கிளம்பிட்டியா, ஓகே தானே அப்படின்னு. தெரில, எந்த நாயும் வந்து பூட்டு எடுத்து பூட்டி வச்சிருந்துச்சு ரந்தாயில், ஓங்கி எத்துனேன், அந்த பூட்டு உடஞ்சி பறக்குது. நான் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் ஆரம்பிச்சேன்டே, நான் எடுத்துகிட்டு போன பூட்டு கூட பௌராளி மொத்தம் அது ரோசாவான பூட்டு, அவன் எத்தனாலே உடஞ்சிக்கிச்சு. அப்போ கிளம்பிட்டான். அப்புறம் நானும் யோசிச்சேன், ஐயோ அவன் கண்டிப்பாக நல்ல வேலை அவன் தடியனுக்கு தெரில. இல்ல நீங்க சொன்னே ஞாபகம் வருது, இந்த சைக்கிள் நம்ம ஸ்கூல்ல சைக்கிள் பார்க்கிங் இருக்குமா ஸ்கூல்ல. ஆமா, அப்ப அங்க வந்து வர சைக்கிள் எல்லாம் ஒண்ணு ஸ்டாண்டர்ட் சைக்கிளா இருக்கும், இல்ல வந்து வீக்கெண்ட் சைக்கிளா இருக்கும். ஆமா, ஆனா எனக்கு கட்டுப்பா இருக்கு என்ன தெரியுமா, நம்ம அந்த காத்து மூடி வந்து புல்லட்டோட நட்டோட திருடிடுவானுங்க, அது திருடிடுவானுங்க கன்ஃபார்ம் போட்டுருவாங்க. அதான் செம்ம போத்தவங்க இருக்கும், அது கன்ஃபார்ம் திருடிடுவானுங்க. ஏன்னா என் பைஸ்கிள் வந்து ரெண்டுக்கும் நடுவில், பிகேனுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் நடுவில். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து பிஎம்எக்ஸ் கப்பலாக மாற்றுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து எஸ்என்டல் மாற்றுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து த்ரோத்தல் டபுள் ஸ்டாண்டு ஒன்று ஒன்றா மாற்றிட்டு வருவோம். இந்த கொஞ்சம் பணக்கார வீட்டு பையனுங்களாம் இருக்கானுங்கள, அவங்க அப்பா என்ன செய்வார், ஒரேடியாவே கஸ்டம் பைக் செஞ்சு கொடுத்துருவாரு பைஸ்கிள். அவனுக்கு ஃபுல்லாக இது போட்டு ஜாக் 52 முள்ளு ஒரு மாதிரியா வரும் பைஸ்கிள். ஆனா பாடி புது பாடி பாக்கி அவ்வளோ அழகா இருக்கும். ஆனால் நம்ம வந்து என்ன செய்யறது, மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த தீபாவளி அம்பாவு இதெல்லாம் சேர்த்து செய்வோம், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். ஆனா நம்ம பைஸ்கில் நம்ம கிளாஸ்ல உள்ளவன் தான் கச்சா பண்ணுவான். ஆமா ஆமா, அது எந்த அளவுக்கு தெரியுமா நடக்கும், காற்றை பிடிங்கிட்டான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன், ஐயோ காற்றை பிடிங்கிட்டான்ல எப்படி நான் வீட்டுக்கு போகுது. டக்குனு தூரத்துலேருந்து வரானுங்க, ஐயா என்ன ஆச்சு அப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி யோசிப்பேன். இந்த உமாமால தான் சந்தேகமாக இருக்குது, இவன் தானே இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு. ஏன்னா செக்கு குட்டியே போய் நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஏன்னா காட் வந்து அங்கே தனியாக ஒரு காட் போட மாட்டாங்க. பைஸ்கிள் வந்து சும்மா பசி ப்ரோ மாதிரி தான் கிடக்கும் அங்கே. அதான் ஒரு பைஸ்கிள் மேலே ஒரு பைஸ்கிள் உளுந்துக்கிட்டு இருக்கோம், ஒருத்த பிடிக்காத பைஸ்கிளை தள்ளி விடுவோம், அப்படியே வரிசை எல்லா பைஸ்கிளும் விழுந்து கிடக்கும். பின்னால் ஒரு ரிம்பு பாடி வந்து கருப்பு ஸ்ப்ரே அடிப்போம், கருப்பு ஸ்ப்ரே வெள்ளை ஸ்ப்ரே. ஆமா, ஐயோ பாடி வந்து பாடி சொல்றது இப்ப ஞாபகம் வருது. இந்த ஸ்ப்ரே அடிக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, இத இப்ப வந்து இந்த பைஸ்கிள் பாடி இருக்குல்ல, அதை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி தரேன்னு என்னோட நேபர் பையன்கிட்ட சொல்லியிருந்தேன். பண்ற மாதிரி நான் சொல்ல, இது வந்து கோசோ பண்ணி எடுக்கணும்னா டைம் எடுக்கும்டா, நீ போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வா,
பெட்ரோல் வச்சு பாடி லேசாக எரிச்சிட்டுமா அது வந்து இதாயிரும். அப்புறம் சென்ட் பேப்பர் வச்சு அழகாக தேய்ச்சி ஸ்ப்ரே பண்ணணுமா அழகாக ஒட்டிக்கும் அப்படின்னு. அவனும் போயிட்டு 2 வெள்ளிக்கு எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டான். எண்ணெய் வாங்கிட்டு பைஸ்கில் வந்து ஸ்டைலாக கொளுத்துறோம்ல, அந்த வெறும் பாடி மட்டும் தான் வீட்டு முன்னாடி போட்டு கொளுத்தி இருக்கும். ஜோக்கா கொளுத்திட்டல அப்படியே கிட்ட ஊற்றி கொளுத்தினா அந்த மினரல் வாட்டர் பாட்டிலில் மேலே லேசாக ஜுப்புன்னு நெருப்பு வந்துருச்சு, பற்றிக்கிச்சு. ஸோ அதை வந்து ஊதுறதுக்கு ஃபூன்னு ஊதுனா ஃபியூ ட்ராப்ஸ் பறந்து போயிட்டு அது நெய்ப பையன் நின்றுட்டு இருந்தான். அவன் சுழுவாரில் பட்டுருச்சு. பட்டுட்டோன்னே நெருப்பு பற்றி அவன் வீட்டுக்கு ஓட வேண்டியதானே. அவன் நேரம் ரோட்டில் ஓடுறான், இங்கே பைஸ்கிள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுறது, பாத்தில் போட்டு நேரம் என் வீட்டுல போய் கதவு சாத்திட்டேன். ஓடுனவன் திருப்பி வந்தானா அவங்க அம்மா கிச்சன்ல தான் இருந்தாங்களா, விளங்கிருச்சு அவங்க அம்மாவுக்கு. அவங்க அம்மா வந்து அவனை உள்ளே கூட்டி போயிட்டு பார்த்தா அந்த கால்கேட் போட்டிருக்காங்க தொடக்கிட்டலாம் லேசா கொஞ்சம் இது ஆயிடுச்சுல. ஏன்னா அவன் போட்டிருந்த சுழர் வந்து அது ஒரு இந்த ஃபுட்பால் சுழர் தெரியுமா, அந்த அது வந்து ஒரு மாதிரி லேசா இருக்கு. ஜேசி சுழர் கத்தா மாதிரி அதுல நெருப்பு பட்டுச்சுன்னா வேகமா எரிஞ்சிரும், ஓட்ட பெருசா. அது மாதிரி அவனா அந்த அன்னைக்கு நான் வீட்டு விட்டே வெளியாகல, ஏன்னா வெளியாவனா மாட்டிக்குவேன. ஆனா மறுநாள் அவனை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, பத்திக்குச்சு. நீ வீட்டுல கொடி சுழாரில் தண்ணி ஊற்றி வைக்க, நீ ஆண்டா ரோட்ல நேரா ஓடு. ஐயோ அடா அவங்க அம்மாவும் நம்ம கிட்ட ஒன்றும் கேட்கல, அப்படியே தெரியாத மாதிரி. பைஸ்கில் அந்த சைக்கிள் பாடி என்னாச்சு, சைக்கிள் பாடி. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவனுக்கு கொடுல அவன் சைக்கிளும் செய்யலாம் ஒன்றும் செய்யலன்னு வச்சுட்டான். ஏன்னா நம்ம தான் கலராக சுற்றுவோம் சைக்கிளில். அப்போ அவன் பார்த்தா எனக்கும் செஞ்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி. ஓகே செஞ்சு கொடுக்குறேன், எடுத்துருவா, அதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லியாச்சு. ஏன்னா ஸ்ப்ரே கூட அடிச்சுட்டு மிச்சம் ஸ்ப்ரே நம்ம பைஸ்கிலே அடிச்சுக்கலாமே. நானும் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்தேன், கடைசியா பார்த்தா பாடி எரிக்கும் போது நாயும் சேர்ந்து எரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றது, அது இப்பதான் கல்யாணம் பண்ணிச்சு 2 மாசம் முன்னாடி. அப்ப எனக்கு அவனை பாக்குறப்பல அந்த ஞாபகம் தான் வரடி. ஞாபகம் இருக்கா? கல்யாண டைம்ல ஓமத்துல இருந்து ஐயர் வந்து ஓமத்துல இருந்து அந்த நெருப்பு போய் வேஸ்டில பட்டு எரியுதா? இல்ல ஸ்பீச் கொடுக்கறதுக்கு டிஜே இது கூப்பிடுறான் எம்சி, வாங்க மாப்பிள்ளை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க. அப்ப சொல்லணும் மாப்பிள்ளை ஆக்சுவலி மாப்பிள்ளை நல்லவர் தான், பைஸ்கிள் பாடி எரிக்கும் போது படாத இடத்துல பட்டு அது கொஞ்சம் எரிஞ்சு போச்சு, பொண்ணு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லி அவனை செம்மடியா. ஆனால் அந்த ஒரு பின்னாடி இப்போ கிச்சன்லாம் வந்து எல்லார் வீட்டையும் பின்னாடி தானே. இப்போ தாமான் வீடு தான் வந்து கிச்சனில் தான் எல்லா பொம்பளாலும் இருப்பாங்க. ஸோ 2-3 வீட்டுக்காரங்களாம் வெளியே வந்துட்டு அந்த பையன் செம்மத்தரோ என்னைய பார்த்து தான் பேசுகிறாங்க, எனக்கு விளங்குது கிச்சன் கிட்டேருந்து. அவன் இப்படி தான் இந்த மாதிரி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி நான் பயந்து போய் ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டு விட்டு வெளியாகல. ஆனால் ஜி நீங்கள் ஒரு பாப் பில்டர் தான் ஜி. வாங்க ஜி நம்ம டிஐஒய் பண்ணுவோம், ஏதாச்சும் தெரிஞ்ச மாதிரி செய்யறது. நீ எடுத்துருவா, நான் பண்ணி கொடுக்குறேன், நம்ம என்னதுதா அப்படின்னு. ஆனா ஏன் கூட்டாளி சட்ல அந்த மாதிரி 2-3 பேர் இருந்தாங்க சொந்தமா எல்லாம் பிகின் பண்றது. ஆமா அந்த ஸ்டிக்கர் கூட நீங்க ஸ்டிக்கர் பிச்சிட்டீங்கன்னா அந்த ஸ்டிக்கரோட அந்த ஸ்டிக்கியா இருக்கும்ல, அதுல வந்து பெட்ரோல் லேசா துணி நினைச்சு அதுல தொடச்சுமா அந்த இதெல்லாம் எடுத்துரும், அந்த ஸ்டெயின்லாம் எடுத்துரும். ஸோ அதே மாதிரி நான் ஒருத்தர் என்ன செஞ்சுட்டேன், தின்னரும் பெட்ரோலும் சேம் தானேன்னு சொல்லிட்டு தின்னர் வச்சு தொடச்சிட்டேன். தின்னர் வச்சு தொடச்சாச்சு, அப்படியே சொரன்னு ஆச்சு, அதோட அந்த ஷைனியே போச்சு. அதுக்கு பவர்ஜி அது சக்கரை என்ன செய்யறது, பிடிக்காதவன் பைஸ்கல்ல ஸ்டிக்கர் அழகாக ஒட்டிருந்தானா தின்னர் துணி நலிச்சு லேசாக தொடச்சோன்னு வச்சுக்கோமே, அந்த ஸ்டிக்கரில் பிரிண்டிங் இருக்குல்ல அது அப்படியே காணா போயிடும். அப்படியே பண்ணி விட்டுறது. ஓகே ஜாலி ஜி. ஸ்டிக்கரை கூட திருடுவானுங்க ஜி என் ஸ்கூல்ல. நான் வந்து ராக் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்போம், அந்த புல்லுலாம். அது அழகா பிச்சு 2 நாளுக்கு முன்னாடி கழிச்சு நம்மளோட ஒரு 4 சைக்கிள் 5 சைக்கிள் தள்ளி அவன் சைக்கிள்ல ஒட்டியிருக்கோம். எந்த ஸ்டிக்கர் தெரியுமா ஜி? நம்ம அந்த டைம்ல WWE வந்து WWF அந்த டைம்ல அந்த புக் ஸ்டிக்கர் புக் அதுல பென்சில் பாக்ஸ்ல ஓட்டலாம், பைஸ்கிள் ஓட்டணுமா அது ஒட்டாது ஒழுங்கா, அது பேப்பர் ஸ்டிக்கர். அந்த புக் நீங்க ஃபுல்லா ஒட்டி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு PS2 கிடைக்கும் அந்த டைம்ல. அது பொக்கேமான்ல பொக்கேமான் புக். பொக்கேமான் வரதுக்கு முன்ன WWF இருந்துச்சு, அதுக்கு அப்புறம் தான் பொக்கேமான் ஸ்டிக்கர் புக் வந்துச்சு. ஆமா இல்ல அதோட வின்னிங் பிரைஸ் வந்து PS தான் நினைக்கிறேன். PS சாரி PS1. ஆமா PS1.
ஆமா. அந்த ஸ்டிக்கரு நம்ம புக்ல இருந்து அப்படியே அழகா எடுப்பானுங்க. அவன்கிட்ட இல்லாத ஸ்டிக்கர் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வர புக்கு காமிக்கிறது இந்த ஸ்டிக்கர்லாம் இருக்குல்ல இந்த ஸ்டிக்கர்லாம் இருக்கான்னு ஒருத்தன் வந்து அந்த புக்ல இருந்து அழகா பிப்பான் ப்ரோ. ஆமா அது அப்புறம் இந்த பசமலம்ல வந்து WWF ஸ்டிக் வந்து அப்படியே ஒரு செட்டா விற்கும். ஆமா அது வந்து ஹலோ சொல்லுங்கண்ணே. அப்பனா நீங்களா வந்து WWF ஃபேன்ல நீங்களா? ஆஃப் கோர்ஸ்ண்ணே. அந்த டைம்ல நம்மளுக்கு அதுதான் என்டர்டைன்மெண்ட். இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு நம்பி இப்பெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஐயோ மயக்கமே வருது. இதை போயிட்டு ஒரு காலத்துல பாத்துக்கிட்டு இருந்தேன். என்னமா நடிக்கிறானுங்கடா விடுங்க. அது செம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் தெரியுமா. அது வந்து அந்த டைம்ல ஒரு ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கம்பெனியா இருந்துச்சு அந்த என்டர்டைன்மெண்ட் கம்பெனி. ஆமா ஹாலிவுட்ல சொல்லுங்க குஹன். நோ ப்ராப்ளம் குஹன். தேங்க் யூ ஃபார் ஜாயினிங். நம்ம அடுத்த இதுல பாப்போம். அதுக்குள்ள ஓடிட்டாரு. பரவாயில்ல. சொல்லுங்க பாலண்ணே என்னமோ சொல்லிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலி வந்து இந்த WWF இருக்குல்ல, ஏன்னா இவங்களோட வந்து நானும் ஒரு 1987 இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவு பழசுண்ணே. 1987 இருந்து ஃபாலோ பண்ணி. அது இது WCW நீங்க சொல்றது இல்ல WWE தான். WWF தான் வந்து WWE மாறிச்சு. WWFனாக்கா வேர்ல்ட் ரெஸ்லிங் ஃபெடரேஷன். ஏன்னா அவங்க WWF வந்து அந்த மிருகத்தோட கரெக்ட் அவங்க லெபிக்குறாங்க ஒன்னா இருக்கிறதுனால வந்து ஃபெடரேஷன் வந்து என்டர்டெயின்மெண்டா மாத்திட்டாங்க. அதுதான் அதோட மெயின். அந்த வைல்ட் லைஃப் ஃபவுண்டேஷன் WCW வந்து 1992ல வந்து 1992ல ஆரம்பிச்சு 1998ல வந்து WCW அதாவது WWE வந்து வாங்கிருச்சு, அவங்களோட கம்பெனியை வாங்கிருச்சு. அது மட்டும் இல்லாம ECW வாங்கிருச்சு. 2 கம்பெனி அவங்க கம்பெனியில வாங்கினது. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இதான் எனக்கு வந்து இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஜாப் தான் சொல்றேன். ஏன்னா இது என்னன்னு தெரியாது, உண்மைன்னு நம்பி 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 கடைசியில பார்த்தாக்கா அது உண்மை இல்ல. ஆனா ஏன்னா இது வந்து ஸ்கிரிப்டட் இதை வந்து நம்ம நாடகம் மாதிரி தான் பார்க்கணும். சோ ஆனா என்ன பெஸ்ட்னாக்கா அவங்க மலேசியால வந்து 3 வாட்டி மலேசியால செஞ்சும் போது 2 வாட்டி வந்து நான் தான் வந்து சவுண்ட் சிஸ்டம் இன்ஜினியரே இருந்தேன் நான். யாராச்சும் பாத்தீங்களா மலேசியால செய்யும் போது. சோ அப்போ வந்து அவங்களோட எல்லாத்தோட சூப்பர் ஸ்டாரும் சரி, அந்த டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் அவங்க பார்க்கும்போது then I getting all the knowledges lah. இது one of the biggest அந்த இடத்துல அந்த prank and a billion. சொல்லுங்க அண்ணா யாராச்சும் பாத்தீங்களானே? எல்லாத்தையும் பார்த்தேன். இல்ல நான் ஸ்டோன் கோல் நேரா பாத்திருக்கேன் ப்ரோ. ஸ்டோன் கோல், ஹல்க் ஹோகன், ராக் எல்லாம் நேரா பாத்திருக்கேன் ப்ரோ. சரி அண்ணே ஒன்னு கேட்கலான்னு வந்தேன். கேளுங்க. இப்ப ஸ்னேஜ் என்ன சொன்னாங்க தெரியுமா, லைக் இந்த மாதிரி சின்ன சின்ன பிராங்க் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நீங்கச்சும் ஸ்கூல் டைம்ல பண்ணதாச்சும் ஞாபகம் இருக்கானே? இல்ல ஸ்கூல் டைம்லோட இந்த மாதிரி ஈவென்ட் செய்யும் போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிராங்க் முத்தாள் உங்களே பிராங்க் பண்ணது சொல்லி நீங்க முத்தாளுக்கு பிராங்க் பண்ணது, இது வலையே விரிக்காம ரோங்கா மாட்டிக்கிட்டதும் சரி இருக்காங்க ப்ரோ. லோக்கல் ஆர்டிஸ்ட் தான் ரொம்ப மாட்டுவாங்க. அதை பத்தி கொஞ்சம் லோக்கல் ஆர்டிஸ்ட் தான் ரொம்ப லோக்கல் ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க தான் இங்க ரொம்ப மண்டை கேத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒன் டைமுக்கு வந்து அந்த ரிஹர்சல் அதுக்கெல்லாம் வரவே மாட்டாங்க. அவங்களோட பூடா அனுப்பி விட்டு இதானே என்னோட MP3 -1 சொல்லுவாங்க. அந்த காலம் -1 தான். என்ன பண்ணுவாங்க, -1 வந்து அவங்களோட பூடாட்ட கொடுக்குவாங்க. அவங்க வந்து சவுண்ட் செக்ல வர மாட்டாங்க. சோ நானு இந்த ப்ரொடக்ட் இந்த ஈவென்ட் ஆர்கனைசர் சொல்லிட்டாங்க, அவங்க இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வாட்டி அவங்களை சேட்டை பண்ணி விட்டுருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி விட்டாங்கனாக்கா, அவங்க பாடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் வருவாங்க வந்து ட்ரெஸ்ஸிங் அது மேக்கப் எல்லாம் பண்ணி விட்டு ஸ்டேஜ்ல போய் நிக்க பாட போறவங்க உடனே வந்து -1 மாத்தி விட்டுருவோம். அதுதான் -1 மாத்தி விட்டாங்க. அவங்க பாட அப்படியே முழிப்பாங்க, என்னடா இது என்ன இதுலயே ஓ ஆமாவா மழை வைக்க விட்டுருவோம்ல. அது ஒன் ஆஃப் த மோஸ்ட்லி இதான் இந்த மாதிரி ரொம்ப நடக்கும்.
இல்ல வந்துக்கு பாதி பெட்டி முடிஞ்ச இதை வந்து வயர்லெஸ் மைக்ல போட்டு கொடுத்துருவோம். பாடிட்டே இருக்கும்போது மைக்கு திடீர்னு நின்றோம். ஐயோ மைக்கு நின்றுச்சுன்னா பாட்டு ஓடிடுமேனே. அது ஒரு எங்களுக்கு சிரிப்பா இருக்கும். ஐயோ பாருங்க. அப்ப அவங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த சவுண்ட் கை எல்லாம் சரியில்லை சொல்லிட்டு அவங்க பேமெண்ட் வெட்டி கொடுக்க மாட்டாங்க. இல்ல நாங்க என்ன சொல்லுவோம், இல்ல இவங்க வந்து கரெக்டா பட்டன் ஓப்பன் டைங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அமேசிங்ண்ணா. பாருங்க உங்க உண்மையை இங்க போட்டு உடைச்சிட்டீங்க. கவிதாயினி சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது கவிதாயினி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, அந்த பிராங்க் பண்றது அதெல்லாம். பட் வந்து பண்ண வேண்டிய நிலைமை நடந்திருக்கா அந்த மாதிரி ஏதாச்சும்? இது பண்ணி தாண்டா ஆகணும் அந்த மாதிரி. ஆக்சுவலி நான் வந்துட்டு பிராங்க் பண்ண மாட்டேன். எனக்கு அது வந்துட்டு கீழே ஏமாத்துறது தானே. ஸோ ஆமா, எனக்கு அது வந்து அது பூலி கேட்டகரியிலயும் சேரும்னே வச்சுக்கோமே. நான் ஒரு ஆள் வந்துட்டு என்னை ஏமாத்துற அளவுக்கு விடவும் மாட்டேன், நான் மற்றவங்களையும் ஏமாத்தவும் மாட்டேன். பிகாஸ் அது வந்து ஒரு ஆளை எவ்வளவு ஹர்ட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆமா, அதனால உங்க கண்ணு முன்னாடி நடந்த இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கூத்தை பத்தி நம்ம எனக்கே நடந்திருக்கு. என்ன ஒரு ஆள் பிராங்க் பண்ணாங்க, என்னோட காலேஜ் மேட் என்ன பிராங்க் பண்ணாங்க. கிரேட், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இயர் நான் படிச்சுட்டு இருக்கும் போது இந்த ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் இருப்பாங்க, சீனியர்ஸ். ஸோ இவங்களோட டார்கெட் எல்லாமே எப்படின்னா, இந்த ஜூனியர் பிள்ளைங்களை வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு அவங்க கூட பேச வச்சிடணும். யூனோ த மச்சோ ஒன். அவங்க வந்துட்டு எப்படின்னா த பாப்புலர் ஒன்ல. ஸோ அந்த போனோடனே எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டு ஏன்னா வந்து மின்னிக்கே உட்காந்துருப்பாங்க. ஸோ த கூல் ஒன்ஸ் இவங்க தான் ஃபன் பண்ணிக்கிட்டு ஜோக் பண்ணிக்கிட்டு. எனக்கு பிடிக்காது. செம்ம எரிச்சலா இருக்கும் அந்த கேங்க பாக்குறப்ப. அப்ப வந்துட்டு பேசிக்கலி உங்க கேங்ல நீங்க தான் சொன்ன கமர்ல லைக் அந்த டக்குனோட கோமா வருது அப்படியே. இல்ல பிரவீன், அந்த டைம்ல வந்துட்டு யூசுவலா வந்துட்டு என்னோட காலேஜ்ல இப்போ வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல. ஏன்னா நான் படிக்கிற கோர்ஸ் அந்த மாதிரி. ஸோ பேசிக்கா வந்துட்டு மோஸ்ட் நீங்க இல்ல கிரியேட்டிவ் மல்டிமீடியா. ஸோ பேசிக்கா என்னோட கோர்ஸ்ல எல்லாமே சைனீஸ். கிளாஸ்ல எல்லாமே சைனீஸ்னால யூஸ்வலி வந்து இந்தியன்ஸ் கூட வந்துட்டு மிங்கிள் பண்றது ரொம்ப குறைவு என்னோட கிளாஸ்ல எல்லாம். ஸோ அப்ப வந்துட்டு நான் ஒரே ஒரு தமிழ் பிள்ளை என் பேட்ச்ல. ஸோ அப்ப எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. தமிழ் சொசைட்டில இருந்தேன், அதுக்கப்புறம் ஐசிஎஸ்ல இருந்து வெளியாயிட்டேன். ஏன்னா ரொம்ப பாலிட்டிக் நடக்கிறதுனால. அப்ப எனக்கு இந்த டீம் பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப அப்ரோச் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு வெண்டிங் மிஷின்ல தண்ணி வாங்கிட்டு இருப்பேன். திடீர்னு ஒருத்த வந்து பக்கத்துல இருந்துட்டு என்ன தண்ணி வாங்குறீங்களா அப்படின்னு. நான் பேசவே மாட்டேன், அப்படியே நடந்து போயிடுவேன். ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிட்டே இருந்தாங்க பேசுறதுக்கு. ஆனா நான் வந்துட்டு விட்டுட்டேன். திஸ் ஒன் பர்டிகுலர் காய் என்னோட ஒரு வாட்டி வந்துட்டு நான் என்னது லைப்ரரி போறப்ப ஆக்சிடென்ட்லி ஒரு பிள்ளைய வந்துட்டு இடிச்சு அங்க வந்துட்டு சாரி எல்லாம் சொல்லி அப்படியே லைட்டா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு. நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க அந்த மாதிரி பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு. அந்த பிள்ளையோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த மெம்பரோட இந்த கேங்கோட ஒன் ஆஃப் மெம்பர். ஸோ அப்போ வந்துட்டு நான் இந்த பிள்ளை கூட அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு லைப்ரரியில இருந்து கீழே இறங்கும் போது அவன் வரான். அந்த கேங்ல இருந்து ஒருத்தர் நடந்து எங்களை அப்ரோச் பண்ணிட்டு வரான். நான் இவகிட்ட சொல்றேன், அவனுங்க வந்து இப்படிதான் பேசுவானுங்க, நீ நடந்து வந்துரு, என் கூட நடந்து வந்துரு அப்படின்னு. இல்ல அவர் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஐயோ எனக்கு செம்ம மனுவா போச்சு. போய் இதுகிட்டே கூட்டாளி பிடிச்சா அப்படியே இருக்குமே. அப்புறம் நான் வந்துட்டு சரி நான் கிளம்புறேன், எனக்கு பூச்சான் ஆயிடுச்சு. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த பிள்ளை வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. நான் இப்பதான் மீட் பண்ணோம், ஷீஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஆல். அந்த பையன் என்கிட்ட நல்லா தான் பேசினான். எப்படி சொல்றது, ஹிஸ் த கைண்ட் ஆஃப் பர்சன் இஸ் வெரி குவைட். அவங்க வந்துட்டு நம்ம ரோஹின் மாதிரில குவைட்டா. ஆமாவா? கவி அக்கா தெரியுமா அக்கா? நான் கவி அக்கா தான் புலி பண்ணேன் அன்னைக்கு. சாரி அக்கா. ஓகே, நான் கதைக்கு வந்துருங்க. அப்ப வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ஹிஸ் a type of person. அந்த குரூப்லயே வந்துட்டு ஒட்டவே ஒட்டாத ஒரு பிறவி இருக்கும்ல, இவனுங்க தான் வந்துட்டு எப்படி சொல்றது, சில பேர் ராகி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் எதுக்குதான் அந்த குரூப்ல இருக்கான்னு தெரியாம ஒருத்தர் இருப்பான. கூட்டாளி அது அங்க என்ன நடந்தாலும் ஒருத்தர் முறுக்கு சாப்பிட்டு இருப்பான், அந்த கவுண்ட் பண்ணி காமெடியில அந்த மாதிரி. அப்படியேதான் அந்த என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ நான் வந்துட்டு நானே என்னோட ஃப்ரெண்டு அப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ லஞ்ச் போகிறதா இருந்தாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட் போகிறதா இருந்தாலும் சரி, நாங்கள் எப்போவுமே மீட் பண்ணுவோம்.
அப்போ நான் வந்துட்டு திஸ் ஒன் ஃபைன் டே கிளாஸ் முடிச்சுட்டு நான் யாருமே மீட் பண்ணல, என் ஃப்ரெண்டையும் பார்க்கல, அந்த பாய் ஃப்ரெண்டையும் பார்க்கல. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டோன்னே அன்னோன் நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்துட்டு ஏன்னா அவங்க 2 பேர் நம்பரும் எனக்கு இல்லை. ஸோ அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தோடனே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அன்னோன் நம்பர் அட்டென்ட் பண்ண மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில். அண்ட் தென் செகண்ட் டைம் வந்து ஆன்சர் பண்ணோடனே ஆன்சர் பண்ணிவிட்டு ஹலோ யார் பேசுறது அப்படின்னோடனே கவி நான் வந்துட்டு அவங்க பேரை சொல்லிட்டு, நான் பேர் சொல்ல விரும்பல, பேர் சொல்லிட்டு இந்த மாதிரி போலீஸ் என்ன பிடிச்சிட்டாங்க, நீ இன்ஃபார்ம் பண்ணிரு, என் கேர்ளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருன்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஃபோன் வச்சுட்டாங்க. எனக்கு அந்த டைம் எனக்கு என்சைட்டி அட்டாக் வரும். எனக்கு செம்ம என்சைட்டி ஆயிடுச்சு, கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. நான் எங்க போய் அந்த பிள்ளை நம்பரை தேடுறது? நான் அலசுறேன், ஐஜி ஃபுல்லா அலசுறேன், அது பேரை போட்டு தட்டுறேன், அதோட முகமே வரவே மாட்டுது. அதோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இல்லையா? இல்ல, ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்ல. ஏன்னா நாங்க தான் காலேஜ்ல பாக்குறோம்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோன் நம்பர் மாட்டேன். ஃபேஸ்புக்ல எங்கெங்கயோ அலசுறேன். அப்புறம் எனக்கு காலேஜ்லயும் வேற ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, என்னால யார்கிட்டயும் கேட்கவும் முடியாது. அப்ப நான் என்ன பண்ணேன், மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். நம்பருக்கு கால் பண்ணோடனே போலீஸ் பேசுறான். போலீஸ் பேசிட்டு போலீஸ் சொல்றான், அவன் வந்துட்டு வந்து ஒருத்த மல்லியில பேசினான். மல்லியில பேசிட்டு, நீ ஏன் இந்த நம்பருக்கு அடிக்கிற, இவன் யாரு, இவன் வந்து கஸ்டடியில இருக்கா, இவன் யாரு உனக்கு, நீ எப்படி இந்த நம்பருக்கு அடிக்கிற அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இல்ல அவங்க தான் இப்ப கால் பண்ணாங்க எனக்கு, அதனால தான் நான் மறுபடியும் கால் பண்ணேன், ஏதாவது இஷ்யூவா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. இல்ல காசு திருடிட்டான், அதனாலதான் புடிச்சு வச்சிருக்கோம், நீ அவனும் என்ன கூட்டு கலவானியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் போலீஸ் எடுத்தாரு போனை. தமிழ் போலீஸ் எடுத்துட்டு யாரு நீங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு. இப்ப என் பேர்லாம் சொல்லிட்டு டீட்டெயில், எங்க இருக்கீங்க, உங்க அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்னு. நானும் பயத்துல சொல்றேன், எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்றேன். சொல்லிட்ட பிறகு இப்ப நீங்க உங்களால வந்துட்டு சுபாங்க்கு வர முடியுமா, சுபாங் J8க்கு பாலைக்கு வர முடியுமா. பாலைக்கா, ஏன் பாலைக்கு அப்படின்னு. உங்க கூட்டாளி காசை திருடிட்டாரு, இப்ப நாங்க புடிச்சு வச்சிருக்கோம், தயவு செஞ்சு யாராவது ஒரு ஆள் கூட்டிட்டு வாங்க, நாங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு அடிக்கிறோம், உங்க பேரண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க, நீங்க யாராவது ஒரு ஆள் வாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த நாட்டா வந்துட்டு இவன் சரியான ஒரு மண்டக்கருக்கு பிடிச்சவன், நீங்க யாராவது வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் பேக்கப் பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு அந்த டைம் ஸ்னைசி காடியே ஓட்ட தெரியாது ஸ்னைசி, நான் காடி சாவிலாம் எடுத்துட்டேன். ஐயோ, அது எப்படி தெரியுமா இருக்கும் பிரவீன், இந்த இங்கிலீஷ் படத்துல செய்வாங்க இல்ல ஆவுனா மஞ்சள் கொடியை தூக்கிட்டு வந்துடுறாங்க, இந்த மஞ்சள் லாரியா அது மாதிரி. சரி, அப்படியே ஒண்டியா கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டீங்க கவி? நான் கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துது, நான் அழுவுறேன், நான் போலீஸ் கிட்டே பயந்துட்டீங்க? நான் பயந்துட்டேன். என் கூட ஒன்னும் செஞ்சிடாதீங்க, அவனை அடிக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது பின்னாடி, அவன் கத்துறான். சத்தம்லாம் கேக்குது. நான் சொன்னேன், அவரை அடிக்காதீங்க, கண்டிப்பா அவர் திருடி இருக்க மாட்டாரு, எனக்கு தெரியும் அவரை பத்தி அப்படி. உனக்கு அவனை எத்தனை நாளா தெரியும், அவன் காசெல்லாம் எடுக்கிறான், நீ எல்லாம் இன்னும் இந்த மாதிரி கூட்டாளிலாம் வச்சிருக்க, உனக்கு அவனை எப்படி பழக்கம் அப்படின்னு. நாங்களாம் ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறோம், அவரை அடிக்காதீங்க, நான் இப்ப வரேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பா வந்து டிவி ரூம்ல படம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் காடி சாவிலாம் எடுத்துட்டு வெளியே வரைக்கும் போயிட்டேன், அழுந்துட்டேன் வேற. வெளியே வரைக்கும் போயிட்டேன், சரி சொல்லாம போயிருவோம் நம்ம அப்படின்னு. ஆனா காடி ஓட்ட தெரியாது. காடி வரைக்கும் வெளியே வரைக்கும் போயிட்டு காடியை திறந்துட்டு உள்ள உட்காந்துட்டு சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு போறேன். இன்னொரு கால் வருது. கால் வந்துட்டு கவி பிராங்க் அப்படின்னு. அவனுங்க மறுநாள் அவனுங்க வாழ்க்கைய வெறுத்துட்டானுங்க. இது எப்படி இருக்கு? அவனுக்கு எப்பவுமே பண்ற இடத்துல போய் நார கேள்வி கேட்ட எல்லாமே ஜேமா பேஸ் எல்லாம் நிக்கிறானுங்க. ஒரு 7 பேர் 8 பேர் நிக்கிறானுங்க. அங்க போய் நின்னு எல்லாரும் நாத்த கேள்வி கேட்டுதான் நான் கிளாஸ் மேல ஏறினேன். எனக்கு ஓவரா கோவம் வந்துச்சுன்னா, இல்ல ரொம்ப ஓவர் இமோஷனல் ஆயிட்டேன்னா நான் அழுக ஆரம்பிச்சிருவேன். சோ அழுக ஆரம்பிச்சிட்டோன்னே அவங்க மேல உள்ள கோவத்துல நான் அங்கேயும் அழுவுறேன். அப்ப என்னால என்னோட இமோஷனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா எல்லாரையும் கெட்ட
வார்த்தையில தான் கேட்கலாம். ஆனா நல்லா கேட்டேன் அவனுங்க. மேமா கொஞ்சம் சாம்பிள் எடுத்து விடுங்க. ரோஹன் பிரவீன்லாம் இருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் கேட்குமாங்களா? இல்ல பரவாயில்ல. நீங்க பாத்தீங்களா நான் கேட்கல. நீங்க கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதுதான் ஸ்லேசி. அது அந்த அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது ஸ்லேசி. திடீர்னு நான் காடி எடுத்துட்டு போயிட்டு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தா ஆமா, அதாவது விளையாட்டு வினையாகும் சொல்லுவாங்கல்ல, அந்த அதனால பழமொழி. நான் யாரையும் பிராங்க் பண்ண மாட்டேன். யாரும் என்கிட்ட பிராங்க் பண்ற மாதிரி நான் நடந்துக்கவும் மாட்டேன். ஏன்னா அதான் கேளுங்க பால் என்ன இந்த மாதிரி மைக்கை கொடுத்துட்டு -1 இது பண்ணிட்டு ஆளுங்களை பிராங்க் பண்றது. ஏன்னா அது நம்ம வந்துட்டு விளையாட்டுத்தனமா பண்றோம்னு நினைப்போம். இது வந்துட்டு நம்ம ஜோக்கா தான் பேசுறோம், காமெடியான ஒரு டாக் தான். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். வந்துட்டு ஓகே சாதாரணமா ஒரு விளையாட்டுத்தனமா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிடுறோம். ஆனா அது வந்து அந்த பர்சன் ஆப்போசிட்ல உள்ளவங்களை வந்துட்டு அது எந்த அளவுக்கு பாதிக்கும், அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ட்ராமடைஸ் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆமா ஆமா. ஸோ அந்த ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம நீங்க எல்லாம் கதை சொல்லும் போது அந்த அளவுக்கு சீரியஸா எனக்கு இந்த அளவுக்கு சீரியஸா கதை இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் திஸ் ஒன் வாஸ் வெரி சீரியஸ் டு மீ. ஆமா, ஏன்னா இது வந்து அது ரொம்ப சீரியஸான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களோட வீக்னஸ். உங்களை இந்த மாதிரி சொல்லி இப்படி பண்ணி வச்சு அது வந்து நோ மோர் ஃபன். அது அதுதான். இதே நீங்க காடி எடுத்துட்டு போய் என்ன இது ஆவுனா மஞ்சள் கொடியை தூக்கிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லி கிட்ட பார்த்தா என்னது மஞ்சள் லாரியா அந்த மாதிரி ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? அதான் ஜோக்ஸ் அப்பார்ட் இது கொஞ்சம் டேஞ்சரஸான சிச்சுவேஷனுக்கு மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா கைதனியா. சரி, அப்ப காடி ஓட்டல தெரியல. சரி, உங்களுக்கு இப்ப ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லையா? கிரேட் கிரேட் கிரேட். அப்படி ஜேபி சைட்டு போயிட்டு உங்களுக்கு வழி எதாச்சும் தெரியாட்டி நம்ம ரோஹன் இருக்காரு. ரோஹன் கூட ரோஹனுக்கு தெரியாது, பாதியே இல்ல. வேற மேதையும் இல்ல தானே ப்ரோ. அது பாலன் இருக்காரு. பிரவீன் ரைனிங் அப்போ ஒரு கொஞ்சம் போட்டு போயிடணும். அப்பப்போ எடுத்து கொடுப்பாரு பிரவீன். ஓகே கேஸ், கிரேட் டாக். நம்ம ஒரு 1/2 hour பேசலாம்னு நினைச்சோம். நம்ம ஆக்சுவலி 1/2 hour என்ன 1.5 hour பேசிட்டு நம்ம அதான் 1.5 hour பேசிட்டோம் பேசிக்கலி. எக்ஸ்ட்ரா 1 hour தம்பா பண்ணிட்டோம். ஆமா, குஹேன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு இருந்திருக்காரு நம்ம கிளப் ஹவுஸ்ல. ஸோ நம்ம வந்து அடுத்தது வந்து ஒரு நல்ல இது வந்து நம்ம சும்மா ஒரு ஃபன்னான டாப்பிக்காக தான் எடுத்து பேசணும். ஆமா, நான் தான் கொஞ்சம் இல்ல நத்திங். இது அது எல்லாமே ஃபன் தான். இப்ப அந்த இடத்துல நீங்க பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து அது எவ்வளவு ஃபன்னா இருந்திருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு பெரிய என்டர்டெயின்மெண்டா இருந்திருக்கலாம். பட் எடுத்து பார்த்தாலும் 2 சைடுக்கும் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபன் இருந்திருக்கு. என்ன சொல்றீங்க பிரவீன்? எப்படி சொல்றது, ஒரு மணி ஆமா அந்த மாதிரி. ஆமா, அவங்க கவியை வந்து இது என்ன சொல்றாங்க, பிராங்க் பண்றேன்னு சொல்லி அவங்க ஹர்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அதான் பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு தான் நீங்க பதில் அடி கொடுத்துட்டீங்களா கவி? அதான் நீங்க இப்ப எப்படி திரும்ப இருந்துச்சு, ரணகலத்திலயும் இந்த கிளுகிளுப்பு கேக்குது பாத்தீங்களா? ஆமா, கிளுகிளுப்பு. அவங்க அங்க நடிக்கும் போது எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்கன்னு இமேஜின் பண்ண முடியுது. சார் அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். இவங்க சொல்லுவாங்க ப்ளீஸ் அவங்களை அடிக்காதீங்க. மகான் படத்துல செஞ்சிருப்பாங்க அதே மாதிரிதான். அவங்க தூரத்துல கத்திட்டு இருப்பாங்களே. இல்ல எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டப்ப ஐபேட் இந்த அடிக்கிற வீடியோ, இந்த ஒதிக்கிற வீடியோ எல்லாம் இருக்காம, சோ அது போன் கிட்ட வச்சு ப்ளே பண்ணாங்களாம். பாருங்க, அது நீங்க நம்பிருக்கீங்க. இல்ல ஸ்னேசி சத்தியமா சொல்றேன். ஆமா, அந்த ஃப்ரெண்ட் கூட புது ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்ன மாதிரி விளையாடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது வேற. செம்ம ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ஆமா, ஐயோ. ஓகே, கிரேட் கிரேட் கிரேட். சாப்பிட்டீங்களா ப்ரோ? நீங்க சொல்லுங்க. கல்வி விட்டு தத்தாவ சொன்னீங்களே. சோ வந்து ஐ திங்க் லைக் 21-20. சோ என் ஃபேமிலி இல்ல, எனக்கு மட்டும் தான் இப்படி கேக்குதான்னு தெரியல. பிரவீன் உங்களுக்கு எது இருக்கு போல ப்ரோ. உங்களுக்கு லைன் கொஞ்சம் பேடா இருக்கு. நீங்க வந்து ரைட் ஹேண்ட் சைடு 2 ஸ்டெப் போங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 ஸ்டெப். அங்கே நில்லுங்க. ஓகே பேசுங்க. ரைட். ஓகே, இப்போ கேக்குதா? பேசுங்க. ஓகே, சோ என்ன ஆச்சுன்னா லைக்
ஃபேமிலி கேதரிங் வைப்பாங்க. ஸோ ஃபேமிலி கேதரிங் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 பீப்புள்ஸ்னா 25 பீப்புள் சமைப்பாங்க. ஆனால் இந்த 20 பீப்புள் வந்து 50 பீப்புளுக்கு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. ஆக்சுவலி இப்படிதான் ஆச்சு. ஸோ ஐ டிட் வாட் மை கசின்ஸ் ஆல் ஈட்ல. ஸோ நான் வந்து மட்டன் சாப்பிட்டு பேக்கிங் சோடா கலந்துட்டேன் ப்ரோ. எதுல? மட்டன்ல? மட்டன்ல. ஏன் அது அது செஞ்சீங்க? ஏன் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பேக்கிங் ப்ரோ. அப்புறம் என்ன தெரியுமா பண்ணிட்டேன் ப்ரோ, டாய்லெட் கதவு சாத்திட்டேன். அவங்க அடிக்கிறாங்க ப்ரோ, டாய்லெட்டே உடைச்சிட்டாங்க. ஆனா அவங்க அதை சாப்பிட்டனால தான் டாய்லெட் போயிருந்திருக்காங்க. ஆமா ப்ரோ, நீங்க இது சொன்ன இதோட மெயின் வில்லனான கதையே வந்து இதுதான். ரோஹின் சொன்னதுதான். மட்டன்ல வந்து பேக்கிங் சோடா கலந்து அவங்க வயிற்ற கலக்கி உள்ளுக்கு போகும்போது கதவை பூட்டிட்டாங்க. பிரவீன் ஒரு காலம் ப்ரோ. சொல்லுங்கண்ணே. இங்க பிரவீன் காணப்பிட்டாரு. பிரவீன் அப்படி பண்ணி நீங்க திருப்பி வெளியே வந்து அவங்க உங்களை பழி வாங்கல? இல்ல ப்ரோ, அவங்க கேட்டாங்க என்ன மட்டன் ரோ நீ சாப்பிட்டு ஒன்றும் ஆகல. நான் சொன்னேன் நான் ஸ்டீல் பாடின்னு, எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் கலந்ததே நான் தான்டா சொல்லியிருக்கணும். ஆமா ப்ரோ. ஆமா. ஓகே கைஸ், அமேசிங் ஸ்டோரிஸ் நம்ம எல்லாமே இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி தான் இந்த விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் அது ஃபன்னாக முடியாது. சில நேரத்தில் அது வந்து ஆபத்தில் கூட முடியலாம். ஸோ நம்ம விளையாடும் போது அது ஒரு சர்டன் டைம் மட்டும் விளையாண்டு அந்த ப்ராங்க் வந்து ஏர்லியாகவே சொல்லிடணும். ஓகே, இல்லை இது சும்மா தான் விளையாடுறோம். ஸோ அதை நம்ம ப்ரொலாங் பண்ணோமோ அது எங்கே போய் முடியும்னே தெரியாது. ஏன்னா இப்போ வந்து இந்த ப்ராங்க் ஷோ, ரியாலிட்டி ஷோ இதெல்லாம் வந்து நம்ம டிவியில் வாட்ச் பண்ணுறதுக்காக பார்க்கலாம். பட் அந்த இடத்துல அந்த விஷயத்தை பாதிக்கப்பட்ட ஆளுங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். பட் இது வந்து அவ்வளோ என்ன சொல்லுவாங்க, அது வந்து அவ்வளோ விளையாட்டுத்தனமாகவும் எடுத்துக்க வேணாம். பட் இது வந்து 100% என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை. ஸோ இதுதான் அதோட பிட்டு ட்ரூத். ஆமாம், ரைட். ஏன்னா ஒருத்தவங்க ஆளோட இமோஷனில் கூட அது விளையாடுறாங்க. ஏன்னா அவங்க அந்த டைமில் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாமே. இப்போ கவிதா நீ பாருங்க, காடி ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் போயிட்டாங்க. காடி ஸ்டார்ட் பண்ணி போயிருந்தாங்களா என்ன ஆயிருக்கும்? ஆமாம். அப்போ மக்களுங்களுக்கு, பொதுமக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்குது. ஸோ அவங்க சின்ன ப்ராங்க்னால அப்பாவி மக்கள் பாதிக்கணுமா? கவி நான் கரெக்டாக சொல்கிறேன் தானே? கவி இருக்கீங்களா? ஆமா 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 கரெக்ட்டா. ரைட். ஸோ அதேதான் கைஸ். ஸோ இதோட நம்ம இந்த டாபிக், இந்த ரூமை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்னென்ன ஃபன்னான டாபிக்ஸ், ஸ்டோரிஸோட கலகலன்னு போகிற டாபிக்ஸ் நம்ம குரூப்பில் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். நீங்கள் தைரியமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இல்லாட்டி ஒரு லிஸ்ட்டு தருங்க. அந்த லிஸ்ட்டில் 1 2 3 அப்படி நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு டாபிக் அப்படி பிக் பண்ணி நம்ம ஃபாலோவிங் டேஸில் கூட நம்ம பேசலாம். ஸோ நோ வரிஸ். ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் பார்க்குறோம். இது வந்து இந்த ரூம் அதாவது இந்த கிளப் வந்து இவங்க தான் ஓன் பண்ணிக்காங்க, அதெல்லாம் இல்லை. நம்மளாம் சேர்ந்தால் தான் அந்த பேர். ஸோ இது நம்மளால் உருவாக்கப்பட்டது தான். நம்ம எல்லாரோட பங்கும் அதில் இருக்கணும். ரோஹின் உங்களுக்கு புரியுது? நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க. நான் கரெக்டாக சொல்கிறேன் தானே? சொல்லுங்க பிரதர். So I'm actually like talking to you all and I'm doing my work la. Assignment irukada. Great. ஸோ அதுதான் நம்ம ஒரு சின்ன ஃபன்னாக ஒரு 1/2 hour போகலான்னு நினச்சோம். பரவாயில்ல, 1.5 hour நம்ம பேசிட்டோம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு பாட்டை போட்டுட்டு அப்படியே அப்படி கமலை வரி பேசுகிறேன் ரொம்ப அப்படியே இல்லை ப்ரோ, அந்த மாதிரி கொஞ்சம் வாய்ஸ் எடுக்கலான்னு பார்த்தேன், அது முடியல. போடலண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஐயோ சொன்னோன்னே ஓடிட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா? அப்புறம் சிலதி மறந்துட்டேன்லா. சொல்லுங்க. பிரவீன்க்கும் மறந்துட்டேன். டொவினோ தாமஸ் வந்து அது ஒரு பிராங்க் ஆக்சுவலி. அது ரியல் இல்ல. எது? டொவினோ தாமஸ் ஃபர்ஸ்ட் அனுப்பின வீடியோ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல. ஆன் பண்ணீங்களா? நான் ஒன்றும் பார்க்கலையே. சரியா? டொவினோ அன்னைக்கு சொன்னீங்க குரூப்ல அப்லோட் பண்ணி. ஓ ஆமா, அது பிராங்க் தான். அது எல்லாத்துக்கும் தெரியும். அது நம்மளே அது ஆமா அது குரூப்ல யாரும் அதை பத்தியும். ஆமா நம்ம தானே பார்த்தோம். ரைட். நல்லா இருந்துச்சு அந்த எடிட்டிங் கூட. பிரதர் ஒன்றும் நிறையா பண்ணுங்க. இந்த மாதிரி பிராங்க்ஸ் வந்து யாரையும் எதுலேயும் பாதிக்காது. இப்போ பர்சனலாக இந்த மாதிரி இப்போ கவிதா இனி சொன்ன மாதிரி பர்சனலாக இந்த மாதிரி கால் பண்ணி அவங்கள சுற்றி உள்ளவங்களே ப்ராங்க் பண்ணுறத ஆபத்தில் போய் முடியும்.
ஸோ அதுதான் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு ஃபன்னான டாபிக்ஸ்லாம் பேசினோம். ஸோ இந்த ரூமை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். until then signing off from Snazzy. Good night, guys. Praveen signing off as Good well. night. Good night.